ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நீர்தானே நங்குரா
என் நம்பிக்கை என் நங்கூரம் என் நம்பிக்கை சொல்லலாமா என் நங்கூரம் என் அடைக்கலம் என் கோட்டாயும் என் கேடகம் என் துருகமும் நீர்தானே என் நம்பிக்கையும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே என் நம்பிக்கையும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே நீர்தானே சொல்லுமா கண்மலையை பிளந்தாரே கண்மலையை பிளந்தவாரை துதிப்போம் நீரூற்றை தந்தவாரை துதிப்போம் கண்மலையை பிளந்தவாரை துதிப்போம் நீரூற்றை தந்தவாரை துதிப்போம் பஞ்ச பட்டினியே வந்தால் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம் பஞ்ச பட்டினியே வந்தாலும் என் நம்பிக்கையும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே என் நம்பிக்கையும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே என் நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம் நம்பினோரை காக்கும் இயேசுவே பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை சேதாரிக்கை பண்ணுவோமா எல்லாரும் என் நம்பிக்கையும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே என் நம்பிக்கையும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே கையை தட்டி அப்பாவுக்கு துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே மீண்டும் சொல்லு துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே இயேசுவே துதி உமக்கே அறிக்கை செய்ய பார்க்கலாம் மாறி மாறி அறிக்கை செய்ய எல்லா துதி உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் எல்லா கனத்தை நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே மீண்டும் வருகை சென்று சொல்லுமே துதி உமக்கே கனம் உமக்கே
திறந்து கர்த்தரை உயர்த்துங்க. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வமே. ஆமென். இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. நல்ல கையத்தடி சொல்லுங்க. குழியில் விழுந்தோர குனிஞ்சு தூக்குறவரா, குப்பையில கிடந்தவரை எடுத்து உயர்த்துகிறவர். ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறவர். இந்த காலையில் அதே தேவனை நாம் ஆராதிக்கிறபடியினாலே அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவர். நல்ல கையை தட்டி பாட போற. ஆண்டவரே குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு. ஆமென். சொல்லுங்க. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் விழுந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும். நல்ல தலைக்கு மேல கை தட்டி, இது ஒப்பில்லாத அன்பு. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. இது
பெரிய என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து நல்ல தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான, சத்தமா சொல்லுங்க, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத. நல்ல தலைக்கு மேல கை தட்டி இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சொல்லுங்க. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. மீண்டும் சொல்ல, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட. சொல்லுங்க பார்க்கல. என்னை மீட்பதற்காக எஸ் உலகத்தில் வந்த தன்னையே தந்த தகப்பனின் அன்பு. கைகளை தட்டி இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. கை தட்டி சொல்லுங்க. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அளவில்லாத அன்புடையவர். உம்முடைய அன்புக்கு இணை இந்த உலகத்தில். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. ஓ இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. நல்ல கை தட்டி சொல்லுங்கப்பா. ஓ இணையில்லாத அன்புடையவர், உலகத்தில் வேறு யாரோடு ஒப்பிடப்பட முடியாதவர். அவருடைய அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடு இணை எதுவும் இல்லையே. அவரை போல நேசிக்க ஒருவர் இல்லையே. அவர் எத்தனை நல்லவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கப்பா. உங்களுடைய அன்பிற்காக உம்மை துதிக்கிறேன். என்னை தேடி வந்தவரே, எனக்காக ஜீவனை தந்தவரே, என்னை வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவனுடைய அன்பை நினைத்து கர்த்தரை துதிப்போம். மாறாத அன்புள்ளவர், விலகாத அன்புள்ளவர், நித்திய அன்புள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ஓ ராபா லா சந்தனா மாராபா. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஓ நிலையான அன்பு, மாறாத அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்புடையவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Look at somebody and say, this is your season. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இது உங்க காலம். சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. இது നിങ്ങളുടെ കാലം. இது உங்க காலம். Amen. Amen. അടുത്തിരിക്കുന്നവരെ നോക്കി ചിരിച്ച മുഖത്തോടെ പറ, ഇത് നിന്റെ കാലം. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்க, இது உங்க காலம். சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. തല തകർന്ന പിശാചിന്റെ കാലമല്ല, ജയിച്ച നിന്റെ കാലമാണ്. பிசாசுடைய காலம் அல்ல, தலை நசுக்கப்பட்ட பிசாசின் காலம் அல்ல, ஜெயித்த உங்களுடைய காலம். Amen. Amen. ഒരു കാര്യം കൂടെ പറഞ്ഞാൽ നിനക്ക് തോൽക്കാൻ പറ്റത്തില്ല. ஒரு காரியத்தை கூட சொல்லுங்க, தோக்க முடியாது. சொல்லுங்க. ദൈവ മക്കൾക്ക് പറ്റാത്ത ഒരൊറ്റ കാര്യമുണ്ടെങ്കിൽ തോക്കാൻ പറ്റത്തില്ല. தேவ ஜனங்களுக்கு முடியாத ஒரே ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னா அது தோக்க முடியாது. Hallelujah. Hallelujah. ടോം ആൻഡ് ജെറി എന്നൊരു കാർട്ടൂൺ കാണുമ്പോൾ டிவில டாம் அண்ட் ஜெரிங்கிற கார்ட்டூன் அந்த இது பாத்தீங்கன்னா ഇപ്പൊ അല്ല, ഞാൻ പണ്ട് பார்த்துട്ടുണ്ട്. இப்போ இல்ல, முன்னாடி நான் பார்த்திருக்கேன். അപ്പോ എന്തൊക്കെ ചെയ്താലും ഈ ടോം കാറ്റ് ജയിക്കത്തില്ല. என்னதான் வேலை செஞ்சாலும் இந்த பூனை ஜெயிக்காது. ഈ അരമണിക്കൂർ കാർട്ടൂൺ കാണിക്കുമ്പോൾ
அரை மணி நேரம் அந்த கார்ட்டூன் காட்டும்போது ഏറ്റവും അവസാനമെങ്കിലും ജയം ജെറിക്കേ വരൂ. கடைசில கூட அந்த எளிதால ஜெயிக்கும். എന്നാലേ കാർട്ടൂൺ ഓടാൻ പറ്റൂ. அப்படிதான் அப்படி போனா தான் கார்ட்டூனே ஓட முடியும். அதுதான் உலகம் ஓடுறதுக்கு ஒற்ற வழியுள்ள எந்தக்க வந்தாலும் ஜெயிச்சவன் ஜெயம் நிலர்த்தியே பറ്റൂ. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழிகள் எப்படி போனாலும் நமக்கு ஒரே ஒரு காரியம் உண்டு, ஜெயித்தவர் நம்மை ஜெயிக்கப்படுவார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Do you know why Satan cannot defeat Jesus? ஏன் பிசாசு இயேசுவை தோற்கடிக்க முடியவில்லை தெரியுமா? Because பிசாசின் ஒரு காரியம் அறியாம், இயேசு ஜெயிச்சவனும் பிசாசு தோற்றவனும் இயேசுவினை நன்னாய் அறியாம பிசாசினை நன்னாய் அறியாம். பிசாசுக்கு ஒரு காரியம் தெரியும், இயேசு ஜெயித்தவர் என்றும் பிசாசு தோற்றவர் என்றும் பிசாசுக்கு அது இயேசுவுக்கு தெரியும் என்று பிசாசுக்கு அறியும். அதான். Hallelujah. 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 Amen. Amen. നിങ്ങൾ പറഞ്ഞേ, நீங்க சொல்லுங்க. இயேசு ஜெயிச்சவனும் இயேசு ஜெயித்தவர் என்றும் பிசாசு தோற்றவனும் பிசாசு தோற்றவன் என்றும் இயேசுவினை நன்னாய் அறியாம இயேசுவுக்கு நன்றாக தெரியும் என்று பிசாசினை நன்னாய் அறியாம். பிசாசுக்கு நன்றாக தெரியும். Hallelujah. Hallelujah. പിന്നെ എന്തുകൊണ്ടാ ഞാൻ പരാജയപ്പെടുന്നേ? அப்படினா நான் ஏன் தோற்கிறேன்? യേശു ജയിച്ചവനെന്നും പിശാച് തോറ്റവനെന്നും എനിക്ക് നന്നായി അറിയത്തില്ലെന്ന് പിശാചിനെ നന്നായി അറിയാം. இயேசு ஜெயித்தவர் என்றும் பிசாசு தோற்றவர் என்றும் எனக்கு அது தெரியாது என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். അതിനാലെയാണ് പോകുന്ന വഴിയിൽ ചിലപ്പോൾ വീഴ്ചകൾ വന്നു പോണേ. That is why we fail in between. அதனால தான் நாம் பாதியில தோற்று போகிறோம். But in between, நமக்கு அதுக்கு இடையில நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? in between we fail because we are ignorant about it. இதை நாம் அறியாமல் போகிறபடினாலே பாதியில தோற்று போகிறோம். നമ്മുടെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ ശത്രു ആരാ? நம்முடைய வாழ்க்கையில பெரிய எதிரி யார் தெரியுமா? வாழ்க்கையில பெரிய எதிரி யாரு? അല്ല, கிடையாது. സത്യം പറഞ്ഞാൽ അതല്ല. உண்மையை சொன்னா அது கிடையாது. നമ്മുടെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ ശത്രു ആരെന്ന് ചോദിച്ചാൽ ignorance ആണ്. நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அறியாமை தான். പിശാച് തോറ്റവനെന്ന് എനിക്ക് അറിയാത്തതാണ് ഏറ്റവും വലിയ എതിരി. பிசாசு தோற்றவன் என்று நமக்கு தெரியாத நமக்கு இருக்கிற பெரிய எதிரியே. Amen. എനിക്ക് ഒരു വ്യക്തി എൻ്റെ എതിരി എന്ന് ഞാൻ പറയണമെങ്കിൽ മിനിമം ക്വാളിഫിക്കേഷൻ അവന് തല വേണം. ஆமா, எனக்கு எதிரியா இருக்கிறவன் ஒரு நபர் நான் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்ற அந்த நபருக்கு அட்லீஸ்ட் தலையாவது இருக்கணும். തല 2000 വർഷങ്ങൾക്കും യേശു തകർത്തു. പിന്നെ തല ഇല്ലാത്തവൻ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தலையை நசுக்கி போட்டார். தலை இல்லாதவன் நமக்கு எதிரியா? நல்ல கையை தட்டி. இல்லாதவனாണ് നിന്റെ എതിരി. தலை இல்லாதவன் தான் உங்களுக்கு எதிரியா? நல்ல ஹalleluya. ஹalleluya. பிசாசு ஆகப்போட டென்ஷன்ல ஜீவிக்குவா. பிசாசு ரொம்ப டென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு ஞாயிறாഴ്ച രാവിലെ ஒரு சகோதரி சர்ச்சில் போயிല്ല. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு சகோதரி சர்ச்சுக்கு போகல. രാവിലെ 10 മണിക്ക് ചർച്ചിൽ പോകേണ്ടി പുള്ളിക്കാരി 11 മണിക്ക് എഴുമ്പി. 10 மணிக்கு போக வேண்டிய சர்ச்சுக்கு 11 மணிக்கு தான் அந்த அம்மா தூங்கி எழும்பினாங்க. എന്നിട്ട് കിണറിൽ വെള്ളം കോരാൻ പോയി. அதுக்கப்புறம் கிணத்துல போய் தண்ணி கோல போனாங்க. She was fetching water from the well. அவ கிணத்துல இருந்து தண்ணி கோல்றா. She was stooping down and she stooped down and she was fetching the water. அவங்க கீழ குனிஞ்சு அங்க தண்ணியை எடுக்கிறதுக்கு கோல் தேடிட்டு இருக்காங்க. பிசாசு வந்து പറഞ്ഞു. பிசாசு வந்து சொன்னா, എന്റെ പൊന്നു സഹോദരി ഞാൻ കോരി തരാം. பிசாசு சொன்னா, என் அருமையான சகோதரியே நான் உனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கிறேன். ഇനി നീ സ്ലിപ്പ് ചെയ്ത് അകത്ത് വീണാ, நீ தவறி உள்ள விழுந்துட்டனா വിശ്വാസികൾ എല്ലാം പറയും ഞാൻ അത് തള്ളിയിട്ടെന്ന്. விசுவாசிகள் எல்லாம் சொல்லுவாங்க நான் தான் உன்னை உள்ள தள்ளிட்டேன்னு சொல்லுவாங்க. அത്ര கதி இல்லாம தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கு. அவ்வளவு மோசமான நிலையில தான் பிசாசு வாழ்ந்துட்டு இருக்கான். ஹலோ ஹலோ 4 பேரை ஜெபம் பிரார்த்திക്കാൻ പറഞ്ഞ 4 பேரை ஜெபம் பண்ண சொன்னா ഒന്നാമത്തവൻ പറയും, முதல் ஆளு சொல்லுவான் പിശാചേ പോ. பிசாசே போ. രണ്ടാമത്തവൻ പറയും, இரண்டாவது ஆளு சொல்லுவான், യേശുവിന്റെ നാമത്തിൽ പിശാചിനെ ഞാൻ കെട്ടുന്നു. இயேசு நாமத்துல பிசாசை கட்டுறேன். മൂന്നാമത്തവൻ പറയും, மூணாவது ஆளு சொல்லுவான், യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ അഴിക്കുന്നു. இயேசு நாமத்தை உன்னை அழிக்கிறேன். നാലാമത്തവൻ പറയും, நாலாவது ஆளு சொல்லுவான், യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ ബന്ധിക്കുന്നു. இயேசு நாமத்தை உன்னை கடிந்து கட்டுகிறேன்னு சொல்லுவான். പിശാച് കൺഫ്യൂഷൻ ആയി. ഇപ്പോ എന്ത് ചെയ്യണം? இப்ப பிசாசுக்கு அவனுக்கே குழப்பம் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? പുറത്തു പോണോ, ബന്ധിക്കപ്പെടണോ, കെട്ടണോ, അഴിക്കണോ? வெளியில போனோமா, கட்டப்படணுமா, அழியணுமா, சும்மா இருக்கணுமா? പുള്ളിക്കാരൻ പറ 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ നിവൃത്തിയില്ലാതെ ജീവിക്കുക ഞാനിപ്പോ. 2000 வருஷமா எந்த வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறவன் சொல்றான். Hallelujah. Hallelujah. Exalt Jesus who is the author and finisher of your faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை உயர்த்துங்கள். Exalt Jesus. இயேசுவை உயர்த்துங்கள். We exalt Jesus. இயேசுவை உயர்த்துங்கள். You are being lifted high. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். As long you are lifting up in Jesus name. இயேசுவின் நாமத்தை எந்த மட்டும் உயர்த்துவீர்களோ, you are being elevated and lifted high. நீங்கள் அந்த மட்டும் மேலே உயர்த்தப்படுவீர்கள். Amen. ஆமென்.
ഞാൻ കുറച്ച് ദിവസം മുമ്പ് ആന്ധ്രാപ്രദേശിൽ ഒരു മീറ്റിംഗ് ഉണ്ടായിരുന്നു. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஆந்திராவில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. It was an open air meeting. அது ஒரு திறந்த வெளி மைதானத்தில் நடந்த மீட்டிங். ആന്ധ്രയിലൊക്കെ ചില മീറ്റിംഗിന്റെ പ്രത്യേകത രാത്രി 11 മണിക്കാ പ്രസംഗം. அந்த மீட்டிங்கோட விசேஷம் என்ன கேட்டீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு தான் பிரசங்கம் ஆரம்பிக்கும். അപ്പോൾ മീറ്റിംഗിനെ ഞാൻ പ്രസംഗിച്ചുകൊണ്ട് നിൽക്കുക. மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கறேன். പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് പരിശുദ്ധാത്മാവ് ജനത്തിന്റെ മേൽ കടന്നു വന്നു. பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மீது அசைவாட ஆரம்பித்தார். ഭയങ്കര അന്യഭാഷയിൽ ദൈവത്തെ ആരാധിക്കുക. எல்லாரும் பயங்கரமா அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கறாங்க. സൈഡിൽ കൂടി ഒരു പാമ്പ് എഴുഞ്ഞു വന്നു. அது ஓரத்துல ஒரு பாம்பு அங்கிருந்து வந்துச்சு. പാമ്പ് വരുന്ന കണ്ട് ആരാധിച്ചവരെല്ലാം ചാടി കസേരയുടെ പുറത്ത് കയറി. இந்த பாம்பு வரத பார்த்த உடனே அவ்வளவு தூரம் அந்நிய பாஷையில ஆராதிச்ச எல்லாரும் துள்ளி சேர்ல உட்கார்ந்துட்டாங்க. சேர்ல உட்கார்ந்துட்டாங்க. ഞങ്ങളുടെ ടീമിൽ ഒരു ബ്രദർ ഒരു കല്ലെടുത്ത് പാമ്പിനെ ഒരു ഒറ്റ എറി എറിഞ്ഞു. எங்க டீம்ல இருந்து ஒரு சகோதரர் கல் எடுத்து பாம்பை ஒரு எறி எறிஞ்சார். പാമ്പ് ചത്തു. பாம்பு செத்து போச்சு. മേളിൽ കയറി എല്ലാരും താഴെ ഇറങ്ങി. இப்ப மேலே சேர்ல உட்கார்ந்து எல்லாம் கீழ வந்துட்டாங்க. ഞാൻ നിങ്ങളോട് ഒരു ചോദ്യം ചോദിക്കാൻ പോവാ. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். ചത്തുപോയ പാമ്പ്, செத்து போன பாம்பு എത്ര നേരം അവിടെ കിടന്നാലും எவ்வளவு நேரம் அங்க கடந்தாலும் കസേരയുടെ മേളിൽ കയറുമോ? அது சேர் மேல ஏற முடியுமா? നമ്മൾ വേറെ ആരെങ്കിലും കസേരയുടെ മേളിൽ കയറി ഇരിക്കുമോ? நம்ம யாரும் செத்து போன பாம்பு பார்த்து மேலே உட்காருவோமா? ചത്തുപോയ പാമ്പ് ഇവിടെ കിടക്കുന്നത് കണ്ടാൽ നമ്മൾ കയറി ചേറിന്റെ മേളിൽ ഇരിക്കുമോ? ഇല്ല. செத்து போன பாம்பு கீழே செத்து கிடக்கிறத பார்த்து அதுக்கு பயந்து யாராவது மேல போய் சேர்ல உட்காருவோமா? ഇരിക്കത്തില്ല. இருக்க மாட்டோம். അത് ജീവനോടെ ഉണ്ടെന്നപ്പോ എല്ലാരും മണ്ടേ കയറി ഇരുന്നു. அது உயிரோடு இருக்கும்போது பயந்து போய் சேர்ல உட்கார்ந்தாங்க. അല്ലാത്ത ഇരുന്നപ്പോ ഇനി എത്ര മണിക്കൂർ കിടന്നാലും വിഷയമല്ല. அப்படி செத்து போன பாம்பு எவ்வளவு மணி நேரம் கிடந்தாலும் அது நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. അങ്ങനെയെങ്കിൽ 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് തല തകർന്ന പിശാചിനെ കണ്ട് നീ പേടിക്കാനല്ല, അവൻ നിന്നെ പേടിക്കണം. அப்படியான 2000 ஆண்டுகள் முன்பாக தலை நசுக்கப்பட்ட பிசாசை பார்த்து நீங்க பயப்படல, அவர் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும். You are anointed for a greater purpose. நீங்கள் பெரிய நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Anointed for a greater purpose. ஒரு பெரிய நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். This morning while I was praying in the presence of God, இந்த காலையில் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, before I start from my place, நான் வீட்டிலிருந்து பிரயாணத்தை துவக்குவதற்கு முன்பதாக the Lord began to speak to me. ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். God said, I am, a new season of Pentecost is going to emerge in this church. இந்த சபையிலே பெந்தேகோஸ்தே காலத்துடைய புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார் என்று ஆண்டவர் பேசுகிறார். God is going to renew the spirit. ஆண்டவர் ஆவியை புதுப்பிக்க போகிறார். He is going to renew us. அவர் நம்மை புதுப்பிக்க போகிறார். He engulf us with his glory. அவருடைய மகிமைக்காக நம்மை புதுப்பிக்க போகிறார். மோசே பர்வதத்தில் கயறியது சாதாரண மனுஷனாயிட்டா. மோசே மலையின் மேலே ஏறின பொழுது அவன் ஒரு சாதாரண மனிதனாக ஏறினான். എന്ന് പറഞ്ഞാൽ ജനത്തിൻ ഒരുവനായി അവൻ പർവതത്തിലേക്ക് കയറി. அப்படி சொன்னால் ஜனக்கூட்டத்தில் ஒருவனாக மலையின் மீது அவன் ஏறினான். മലയിൽ നിന്ന് ഇറങ്ങിയപ്പോൾ സ്വർഗ്ഗത്തിലെ ഒരുവനായി അവൻ ഇറങ്ങി. ஆனால் மலையிலிருந்து இறங்கின பொழுது பரலோகத்திலிருந்து வந்த ஒருத்தனாய் அவன் இறங்கினான். ഇന്ന് പകൽ ഇത് സംഭവിക്കാൻ പോവാ. இந்த பகல் வேளை இது நடக்க போகிறது. നീ സാധാരണ വ്യക്തിയായി അകത്ത് വന്നിരിക്കാം. நீ சாதாரண நபராய் உள்ளே வந்திருக்கலாம். അസാധാരണ മനുഷ്യനായി നീ പുറത്തു പോകാൻ പോവാ. அசாதாரண மனிதனாக வெளியே போக போகிறாய். വിശ്വസിക്കുന്ന ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്യാ. விசுவாசிக்கிற தேவனை துதிக்கலாம். സാധാരണയിൽ ഒരുവനായി മേളിക്കേറിയവൻ, சாதாரண மனிதன் ஒருவனாய் மேலே போனவன், അസാധാരണ മനുഷ്യനായി താഴേക്ക് ഇറങ്ങിയെങ്കിൽ அசாதாரண மனிதனாய் கீழே இறங்கி வருகிறான். ഇന്ന് പകലിൽ സംഭവിക്കാൻ പോവാ. இந்த பகல் வேளை அது இங்கே நடக்க போகிறது. Total transformation is happening. முழுமையான மறுரூபம் நடக்க போகிறது. Are you ready to believe? அதை விசுவாசிக்க ஆயத்தமா? How can you receive it? எப்படி நீ பெற்றுக்கொள்ள முடியும்? If you are anticipating for your miracle, உன்னுடைய அற்புதத்துக்காக எதிர்பார்ப்போடு காத்திருப்பாய். maybe you are waiting and waiting and waiting and waiting for a long time. ஒருவேளை நீ காத்திருந்து அநேக நாள் ஆயிருக்கலாம். But still you are waiting. ஆனால் இன்னும் நீ காத்திருக்கிறாய். You have not given up. அது நீ ஒரு நாள் விட்டு கொடுக்கவில்லை. But this morning I want to tell you, இந்த காலையில் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். this morning God is going to renew your spirit. இந்த காலையில் கர்த்தர் உன் ஆவியை புதுப்பிக்க போகிறார். Those who wait upon the Lord shall renew their strength. They will fly high like an eagle. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள், கரங்களை தட்டி പറക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്ന ദൈവത്തെ സ്തുതിച്ച്. பறக்க விரும்புகிற ஜனங்கள் கர்த்தரை துதிங்க. നടക്കുന്നവനോടല്ല ഞാൻ ചോദിക്കുന്നത്. நடக்கிற ஜனங்களை பார்த்து நான் கேட்கல. അഭിഷേകം പ്രാപിച്ച് നടക്കുന്നവനോടല്ല. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நடக்கிற ஜனங்களை കാത്തിരുന്ന് பார்த்து പറക്കാൻ തയ്യാറായവർക്കായി வானத்தில் பறக்கிற ஆயத்தமா இருக்கிறவங்களை பார்த்து நல்ல கைகளை தட்டி Amen. 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 You know there is a difference between pigeon and eagle. அங்கே புறாவுக்கும் கழுகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ഒരു വ്യത്യാസമുണ്ട്. Amen. മണിക്കൂറുകൾ പറക്കുന്ന പുറയുണ്ട്. பல மணி நேரங்கள் பறக்கிறதான புறாக்கள் இருக்கு. 13 hours, 14 hours, 15 hours it will fly without coming down. 13 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் பறக்கிறது கீழ வந்துரும். But there is a special problem with that. ஆனா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. നമ്മൾ കൂട് തുറന്നു വിട്ടാ, நம்ம கூட்டை திறந்து விட்டோம்னா அது வெளியில இறங்கி அது வெளிய வந்து ஆகாரம் കഴിக்கும், இற சாப்பிடும். அதுக்கு அப்புறம்
பாத் டப்பில் போய் குளிக்கும், அங்க இருக்கிற அந்த தண்ணி தொட்டில போய் குளிக்கும், എന്നിട്ട് പറന്ന് കൂട്ടി കയറും, திரும்ப மறுபடியும் கூண்டில் வந்து உட்காந்துக்கிடும். അത്രേ അറിയത്തുള്ളൂ. அதுக்கு அதுதான் தெரியும். എടാ എനിക്ക് 15 മണിക്കൂർ പറക്കാൻ കപ്പാസിറ്റി ഉണ്ടെന്നുള്ള വിവരം അതിനില്ല. எனக்கு 15 மணி நேரம் பறக்கக்கூடிய திராணி இருக்கிறதுன்னு அதுக்கு தெரியாது. അതിന് ത്രാണി ഉണ്ടെന്ന് വീട്ടിൽ വളർത്തുന്നവനാ തെളിയിക്കേണ്ടിയേ. அதற்கு அப்படிப்பட்ட திராணி இருக்கிறது என்கிறத வீட்ல வளர்க்கறவன் தான் அதுக்கு தெரியப்படுத்தணும். ഇനി അത് പറക്കണമെങ്കിൽ ഞാൻ കൈയടിക്കണം. இனிமே அது பறக்கணும் அப்படின்னா நான் கையை தட்டணும். അല്ലെങ്കിൽ ഞാൻ പറഞ്ഞ പറക്കടാ இல்ல பறடா அப்படின்னு தட்டணும். എന്നാലേ പറക്കത്തുള്ളൂ. ഹലോ ஹலோ. എന്നാൽ കഴുകൻ അങ്ങനെയല്ല. ஆனால் கழுகுக்கு அப்படி அல்ல. അവൻ പറ ഞാൻ ഇരിക്കുന്നതേ പറക്കാനാ. அவர் சொல்வார் நான் இருக்கிறதே பறக்கிறதுக்காகத்தான். Hallelujah. Hallelujah. If you have that focus, you will fly high. உங்களுக்கு அப்படிப்பட்ட நோக்கம் இருந்தால் நீங்கள் உயர பறப்பீர்கள். ഇന്ന് പകലിൽ ചില വ്യക്തികളുടെ മുഖത്തെ കാണുമ്പോൾ അറിയാം നിന്റെ ഇരിപ്പ് പറക്കാനാ. இந்த பகல் வெளியில் சில நபர்கள் உட்கார்ந்திருக்கும் போது முகத்தை பார்க்கும்போது தெரியும் நீங்கள் பறப்பதற்காக உள்ளவர்கள். Amen. You are called to fly high. நீங்கள் உயர பறக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். Do you know what makes you to fly high? உங்களை உயர பறக்கும்படி செய்வது எது? The power from the above. மேல் உன்னதத்திலிருந்து வருகிறதான பலம். There is a power from above. உன்னதத்திலிருந்து தான் வருகிறதான வல்லமை. So this morning, I believe God is going to teach us very important secret in Christian life that makes you to walk in victory and that makes you to fly high like an eagle. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியோடு வாழ்வதற்கான காரணம் உயர பறப்பதற்கான காரணங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். God want to anoint you for a greater purpose. ஒரு பெரிய நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். So if you have your Bible with you, please turn with me to Acts chapter 10 verse 38. நீங்கள் பைபிள் வைத்திருப்பீங்கன்னா என் கூட சேர்ந்து பைபிளை திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். God anointed Jesus of Nazareth with Holy Spirit and power, and how he went around doing good and healing all who were under the power of the devil. நஸ்ரீனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். Hallelujah. Hallelujah. God anointed Jesus of Nazareth. தேவன் நஸ்ரீனாகிய இயேசுவை அபிஷேகித்தார். Say amen. ஆமென் சொல்லுங்க. God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and power. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் நஸ்ரீனாகிய இயேசுவை அபிஷேகித்தார். 30 வருஷம் சாதாரண மனுஷனாய் நடந்து 30 ஆண்டுகள் சாதாரண மனிதனாக நடந்தார். 30 வருஷம் நடந்ததில் வித்தியாசமாய் 3.5 வருஷம் நடந்து 30 ஆண்டுகள் நடந்ததை காட்டிலும் வித்தியாசமாக 3.5 ஆண்டுகள் நடந்தார். இந்த பகலில் பரிசுத்தாத்மா யாரோட வருகிறார்? இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் யாரோட பேசுகிறார்? ஆகஸ்ட் மாசம் 27 வரை நடந்தது போல அல்ல, 28 முதல் நீ நடக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நடந்தது போல அல்ல, 28ஆம் தேதி வந்து நடக்க போகுது. 28 முதல் நீ ஆத்மாவின் சக்தியோடு நடக்க போவா. 28ஆம் தேதி முதல் ஆவியின் வல்லமையோடு நடக்க போகிறாய். அது விசுவாசிக்கிற ஒரு தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்து விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. You know, I am ministering here with an expectation for a supernatural shift in my life. நான் இந்த இடத்துல ஒரு பெரிய உன்னதமான எதிர்பார்ப்போடு கூட தேவனுக்காக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ഞാൻ ഒരു പ്രതീക്ഷയോടെ ഇവിടെ ശുശ്രൂഷിക്കുന്നു. நான் എതിർபார்ப்போடு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ഞാൻ പറഞ്ഞല്ലോ, എപ്പോഴും പ്രസംഗിക്കാൻ പോകുമ്പോൾ ഇവിടെ ഞാൻ വരുമ്പോൾ ഞാൻ പ്രാപിക്കാനും കൂടെ വരുന്നത്. இங்க எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ண போவானே, இங்க வரும்போது நான் பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ஏதாவது நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று எதிர்பார்ப்போடு வருவேன். Because I know this church is a church who back us in prayer. ஏனென்றால் எனக்கு தெரியும் இந்த சபை ஜெபத்திலே தாங்குகிறதான சபை. இந்த பகல் ഞാൻ പറയുന്നത് നമ്മുടെ സ്പീഡിനെ പരിശുദ്ധാത്മാവ് ഇൻക്രീസ് ചെയ്യാൻ പോവാ. நான் இந்த பகல் வேளையில் சொல்லுகிறேன், இந்த பகல் வேளையில் கர்த்தர் நம்முடைய வேகத்தை அதிகரிக்க போகிறார். ഒരു overcoming anointing നമ്മുടെ മേൽ സ്വർഗ്ഗം പകരാൻ പോകുന്നു. மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர போகிறார். പ്രതികൂലത്തെ കണ്ടിട്ട് വഴിമാറി പോകുന്ന പരിപാടിയല്ല, പ്രതികൂലം നിന്നെ കണ്ട് വഴിമാറുന്ന ഒരു അഭിഷേകം നിന്നിൽ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. பிரச்சனைகளை கண்டு விலகி போகிறவனாக அல்ல, பிரச்சனை உன்னை கண்டு விலகி போகத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ഇനി പ്രശ്നം വഴി മാറിയില്ല എങ്കിൽ, இனி பிரச்சனை வழி விலகவில்லை, നീ അതിന്റെ മേലെ ചവിട്ടി നിൽക്കുന്ന ഒരു അഭിഷേകം നിന്റെ മേൽ സ്വർഗ്ഗം പകരാൻ പോവാ. நீ அதற்கு மேலே ஏறி நிற்கிறதான அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தர போகிறார். Are you ready? நீங்க ஆயத்தமா? Church, are you ready? சபையே ஆயத்தமா? ഇന്നലകളിൽ നീ പരാജയപ്പെട്ട സ്ഥലത്ത്, நேற்று நீ தோற்று போன இடத்தில், ഇന്നലകളിൽ തല കുനിഞ്ഞ സ്ഥലത്ത്, நேற்று நீ தலை குனிந்த இடங்களில் കാട്ടുപോത്തിന്റെ കൊമ്പിനെ ഉയർത്തുന്നത് പോലെ നിന്നെ ഉയർത്തി നിർത്തുന്നവൻ വന്നിട്ടുണ്ട്. காண்டாமிருகத்தின் கொம்பை உயர பண்ணுவதை போல உயரப்படுகிற தேவன் வந்திருக்கிறார்.
Hallelujah. Hallelujah. Do you know in North India what all things are happening now? You are seeing it in the newspaper. வட இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். நீங்க செய்தித்தாள்களை பார்த்திருக்கலாம். You know there are a lot of persecutions are going on. அங்கே अनेक விதமான உபத்திரவங்கள் போய் கொண்டிருக்கிறது. You know even from some states I got direct letters saying you should not enter into the state. சில மாநிலத்துல எனக்கு நேரடியாக லெட்டர் அனுப்பி இருக்காங்க, நீ மாநிலத்துக்குள் நுழையவே கூடாதுன்னு. You cannot conduct gospel campaigns. நீங்க அங்க சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த முடியாது. You know we have seen historic events in states where thousands, 10,000, 20,000 people gather in a single campaign. அநேக இடங்களிலே கூட்டங்கள் நடத்துற பொழுது ஒரு சின்ன கூட்டத்துக்கு 10,000 பேர் 20,000 பேர் கூடுகிற பெரிய சத்தம் நடந்திருக்கிறது. But now a secret force is saying you cannot enter into the state. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள் அந்த மாநிலத்துக்குள்ள நுழையவே கூடாது. പക്ഷേ ഇന്ന് പകൽക്കാലം ഞാൻ വിളിച്ചു പറയും. ஆனால் இந்த பகல்வேளை நான் சொல்லுகிறேன். ആമേൻ 30 വർഷം കാണാത്തത് 3.5 വർഷം സ്വർഗ്ഗം കണ്ണ് കമേർ യേശുവിൽ കൂടെ കാണിച്ചെങ്കിൽ 30 வருடங்கள் இயேசு காணாத ஒன்றை 3.5 ஆண்டுகளுக்குள் பரலோகம் இயேசுவின் மூலமாக കഴിഞ്ഞ 30 വർഷം ഇന്ത്യ കാണാത്തത് ഈ 3 വർഷത്തിൽ കാണാൻ പോവാ. கடந்த 30 ஆண்டுகள் இந்தியா பார்க்காததை இந்த 3 ஆண்டுகளுக்குள் தேவன் இந்தியாவில் காண்பிக்க போகிறார். 2017 18 19 വർഷങ്ങൾ അസാധാരണമായത് കാണാൻ പോവാ. 2017 18 19 வருஷங்கள் இந்த அசாதாரணத்தை பார்க்க போகிறது. ആരിൽ കൂടെ കാണും? யார் மூலமாய் பார்ப்பார்கள்? നിന്നിൽ കൂടെ കാണും. மூலமாய் பார்ப்பார்கள். നിന്നിലൂടെ കാണാൻ പോവാ. மூலமாய் பார்ப்பார்கள். വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്യാം. விசுவாசிக்கிற தேவனை துதிக்கலாம். I am not saying something which cannot happen. நடக்காத ஒன்றை சொல்லுகிறவன் அல்ல. I am saying what the Holy Spirit is doing in this season. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரோ அதையே சொல்லுகிறேன். നിന്നെ കൊണ്ട് ദൈവം ചെയ്യാൻ പോവാ. உன் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிறார். Do you know the word of God says? உங்களுக்கு தெரியுமா வேதவசனம் சொல்கிறது, The eye of the Lord moves to and fro. வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ഊടാടി സഞ്ചരിക്കുന്നു. அது உலாவிக் கொண்டிருக்கிறது. ആമേൻ. തന്നിൽ ഏകാഗ്രതയായി കാത്തിരിക്കുന്നവന് താൻ ബലവാനെന്ന് തെളിയിക്കേണ്ടതില്ല. அவரை நோக்கி காத்திருக்கிற ஜனங்களை அவர் பலப்படுத்துகிறார். God is going to prove, amen, the person who diligently seek the face as a strong man. தேவன் அவருடைய முகத்தை தினந்தோறும் விடாப்பிடியாக தேடுகிற ஜனங்களை அவன் பலவான் என்று கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ഹലോ ஹலோ, ഇന്നലകളിൽ നിന്റെ വിഷയത്തെ നോക്കി നീ പറഞ്ഞു നീ ബലഹീനനാ. நேற்றைய தினங்களிலே உன்னுடைய காரியங்களை பார்த்து நீ சொன்னாய் நீ பலவீனன். പക്ഷേ അപ്പൻ നിന്നെ നോക്കി പറയാ നീ ബലവാനാ. ஆனால் தகப்பன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ பலவான். അപ്പൻ നിന്നോട് പറയാ നീ ബലവാനാ. தகப்பன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ பலவான். Gideon was a man of fear. கிதியோன் பயப்படுகிற மனிதனாய் The இருந்தான். Bible says he was a man of fear and he was thrashing the floor. He was hiding himself. கிதியோன் பயப்படுகிற மனிதனாக இருந்தபடியாலே தன்னை நிலத்துக்கு அருகிலே மறைத்துக் கொண்டிருக்கிறவனாய் இருந்தான். മറഞ്ഞിരിക്കുന്നവനാ. மறைந்திருக்கிறவன். ദൂതൻ പറഞ്ഞു മറയാനുള്ളവനല്ലടാ, പുറത്തിറങ്ങാനുള്ളവനാ നീ. தூதன் சொன்னா நீ மறைந்திருக்க வேண்டியவன் அல்ல, வெளிப்பட வேண்டியவன். ഹലോ ஹலோ, ഇന്നലകളിൽ നീ മറഞ്ഞെങ്കിൽ സ്വർഗ്ഗം നിന്നെ വെളിപ്പെടുത്താൻ പോവാ. நேற்றைய தினங்களில் மறைந்திருப்பாயானால் இன்று கர்த்தர் உன்னை வெளிப்படுத்த போகிறார். വെളിപ്പെടുത്താൻ പോവാ. வெளிப்படுத்த போகிறார். മറയുന്നവനല്ല നീ. நீ மறைகிறவன் அல்ல, വെളിപ്പെടാൻ പോവാ. வெளிப்பட போகிறாய். You are going to manifest. நீ வெளிப்பட போகிறாய். നീ വെളിപ്പെട്ടു വരാൻ പോവാ. நீ வெளிப்பட்டு வர போகிறாய். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. നീ ചരിത്രം പഠിക്കുന്നവനല്ല. நீ சரித்திரத்தை வாசிக்கிறவன் You அல்ல. are not a person who read the history. You are going to be a mystery in the kingdom of God. சரித்திரத்தை படைக்கிறவன், சரித்திரத்தை வாசிக்கிறவன் அல்ல, நீ தேவ ராஜ்யத்தில் ரகசியமாய் மாற போகிறாய். Amen. ஆமென். രഹസ്യത്തെ രഹസ്യത്തിലാ പണിയുന്നേ. ரகசியத்தை ரகசியத்துல தான் ஒரு ரகசியமா தான் உருவாக்குறாங்க. രഹസ്യത്തിൽ പണിയുന്നതിന്റെ പവർ ഭയങ്കരമാ. ரகசியத்தில் உருவாக்கப்படுகிற காரியத்தின் வல்லமை பெரிதாக இருக்கும். ഹലോ ஹலோ, ശിവകാശിയിൽ ക്രാക്കേഴ്സ് ഉണ്ടാക്കും. சிவகாசியில வெடி தயாரிப்பாங்க. അതുപോലെയല്ല ന്യൂക്ലിയർ ബോംബ് ഉണ്ടാക്കുന്നത്. அதே போல கிடையாது நியூக்ளியர் பாம் உருவாக்குவது. ശിവകാശിയിലെ പടക്കം വീട്ടിലുണ്ടാക്കും ചിലപ്പോ. சிவகாசியில வெடி சிலர் வீட்டிலேயே தயாரிப்பாங்க. സ്തോത്രം. ஸ்தோத்திரம். ന്യൂക്ലിയർ ബോംബ് രഹസ്യത്തിലാണ് ഉണ്ടാക്കുന്നത്. ஆனா நியூக்ளியர் பாம் உருவாக்குவது ரகசியமா உருவாக்குவாங்க. ആ ഉണ്ടാക്കുന്ന ഒരുവന് പോലും എന്തൊക്കെ ചേർന്നാ ഉണ്ടാക്കുന്നതെന്ന് അറിയത്തില്ല. அந்த உண்டாக்குற அதை கிரியேட் பண்ற ஒருத்தனுக்கு கூட அதை எப்படி பண்றான்னு யாருக்கும் தெரியாது. ഒരു ന്യൂക്ലിയർ ബോംബ് ഉണ്ടാക്കാൻ 78 സ്ഥലങ്ങളിൽ നിന്ന് ക്രമീകരണങ്ങൾ കൊണ്ടുവരുന്നു. ஒரு நியூக்ளியர் பாம் உருவாக்குவதற்கு 78 இடங்களிலிருந்து மூலப்பொருட்களை கொண்டு வந்து தயாரிக்கிறாங்க. Amen. ஆமென். രഹസ്യത്തിൽ പണിത് രഹസ്യത്തിൽ കൊണ്ടുവരും. ரகசியத்தில் உருவாக்கி ரகசியமாய் கொண்டு അത് வருவார்கள். പരസ്യത്തിൽ
വെളിപ്പെടുമ്പോൾ അതിന്റെ ശക്തി ലോകം അറിയും. அது வெளிப்படையாய் வெளிப்படுகிற பொழுது அதனுடைய வல்லமை என்னதென்பதை உலகம் அறியும். 30 വർഷം സ്വർഗ്ഗം യേശുവിനെ ഒതുക്കി വെച്ചു. 30 வருடம் பரலோகம் இயேசுவை ஒதுக்கி வைத்திருந்தது. 30 വർഷം കഴിഞ്ഞപ്പോൾ സ്വർഗ്ഗം പറഞ്ഞു ഇവൻ എൻ്റെ പ്രിയപുത്രനാ. 30 வருடம் தாண்டின பின்பு ஆண்டவர் சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன். പരിശുദ്ധാത്മാവ് അത് തെളിയിച്ചു. பரிசுத்த ஆவியானவர் நிரூபித்தார். ഹലോ ஹலோ 28 മുതൽ അത് കാണാൻ പോവാ. 28ஆம் தேதி முதல் நீரை பார்க்க போகிறார். നാളെ രാവിലെ മുതൽ നിന്നെ കാണാൻ പോവാ ലോകം. நாளை காலை முதல் உலகம் உன்னை பார்க்க போகிறது. God is going to make you stand and declare, here is my son. கர்த்தர் உன்னை அழைத்து அறிவிக்க போகிறார் இது என்னுடைய நேசகுமாரன். പരിശുദ്ധാത്മാവിനാലും ശക്തിയാലും അഭിഷേകം ചെയ്തു. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகிப்பார். ഇന്ന് പകൽ എത്ര പേര് പറയും എനിക്ക് അത് വേണം? இந்த காலையில எத்தனை பேர் சொல்ல போறீங்க எனக்கு அது வேணும்? കാത്തിരുന്നത് മതി. காத்திருந்தது போதும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എനിക്ക് ഇനി പറന്നുയരണം. இனி நான் பறந்து உயர You know வேண்டும். that's what the Bible says in Luke chapter 24 verse 49. லூக்கா 24:49 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? Tarry in the city of Jerusalem until you are endued by the power from above. முன்னதத்திலிருந்து நீங்கள் பலனை பெறுகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று That means சொல்லப்பட்டிருக்கிறது. there is a power from above. அப்படியானால் உன்னதத்திலிருந்து நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ഉന്നതത്തിൽ നിന്ന് വല്ലമയുണ്ട്. உன்னதத்திலிருந்து வல்லமை உண்டு. ലോകത്തിൽ ഒരു വല്ലമ ഉണ്ടെങ്കിൽ உலகத்தில் ஒரு வல்லமை உண்டு. ലോകത്തിന്റെ വല്ലമ മനുഷ്യനെ പാപത്തിലാക്കിയാൽ உலகத்தின் வல்லமை மனிதனை பாவத்தில் தள்ளினார். ഉയരത്തിലെ വല്ലമ പാപത്തിന്റെ ശക്തിയെ പൊട്ടിക്കും. உன்னதத்தின் வல்லமை பாவத்தின் வல்லமையை உடைக்கும். ഇന്ന് പകലിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി നമ്മുടെ മേൽ വെളിപ്പെടുമ്പോൾ അത് സംഭവിക്കാൻ പോവാ. இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படும் போது சம்பவிக்க போகிறது. ഏത് വല്ലമയാണ് നിന്റെ ഉള്ളിലേക്ക് കടന്നു വരുന്നത്? உனக்குள்ளாக கடந்து வருகிற வல்லமை எதுவாய் இருக்கிறது? Romans chapter 8 verse 11 the Bible says, ரோமர் 8:11 வசனம் the இப்படி சொல்லுகிறது. spirit that raised Jesus from the dead is in you. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. മരിച്ചു എന്ന് ലോകം പറഞ്ഞ സ്ഥലത്ത് നിന്ന് ഉയർത്തിയ വല്ലമേ. மரித்தார் என்று உலகம் சொன்ன இடத்திலிருந்து அவரை உயிரோடு கூட எழுப்பினார். മരിച്ചുപോയി എന്ന് പിശാച് നിന്നെ നോക്കി പറഞ്ഞ അതേ സ്ഥലത്തിൽ നിന്ന് ഉയർത്തുന്ന ഒരു വല്ലമയുണ്ട്. போனா என்று பிசாசு சொல்லுகிற அதே இடத்திலிருந்து உன்னை உயர கொண்டு வருகிற வல்லமை உண்டு. ലാസർ തീർന്നു എന്ന് എഴുതിയ ഒരു അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. லாசர் முடிந்தான் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் இருந்தது. ലാസർ എന്ന് പറയുമ്പോൾ സ്റ്റോറിയ എന്ന് പറഞ്ഞ ഒരു ചരിത്രം ഉണ്ടായിരുന്നു. லாசர் என்று சொன்ன பொழுது முடிந்து போன கதை என்று சொன்ன ஒரு சரித்திரம் இருந்தது. എന്നാൽ അവനെ കല്ലറയിൽ നിന്ന് ഉയർത്തി 12ാം അധ്യായത്തിൽ യേശുവിന്റെ കൂടെ ഇരുത്തിയ ഒരു വല്ലമ ഉണ്ടായിരുന്നു. ஆனால் செத்தவனை கல்லறையிலிருந்து உயிரோடு கூட எழுப்பி 12ஆம் அதிகாரத்தில் தன்னோடு கூட அமர பண்ணின ஒரு வல்லமை உண்டு. 11ാമത്തെ അധ്യായം എഴുതാനേ പിശാചിന് അറിയത്തുള്ളൂ. 11வது அதிகாரம் எழுதுவதற்கு தான் பிசாசுக்கு தெரியும். പിശാചിന് അറിയാം 11ാമത്തെ അധ്യായത്തിൽ ലാസർ ഡെഡ് ബോഡി ആയി. பிசாசுக்கு தெரியும் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு செத்து போனான். എന്നാൽ ഞാൻ പറയും, ஆனா நான் சொல்லுவேன் 10ാമത്തെ അധ്യായം എഴുതും മുമ്പേ 10வது அதிகாரத்தை எழுதுவதற்கு முன்பதாகவே 12ാമത്തെ അധ്യായത്തെ സ്വർഗ്ഗം അവനായി എഴുതി. 12ஆம் அதிகாரத்தை கர்த்தர் எழுதி விட்டார். ഹലോ ஹலோ, are you in the 11th chapter of your life? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறீர்களா? Are you in the 11th chapter of your life? உங்கள் வாழ்க்கையின் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறீர்களா? എല്ലാം തീർന്നെന്ന് ലോകം നിന്നെ നോക്കി പറഞ്ഞോ? எல்லாம் முடிந்தது என்று உலகம் உங்களை பார்த்து சொன்னதோ? ഇനി നടക്കത്തില്ലെന്ന് ലോകം നിന്നെ നോക്കി പറഞ്ഞോ? நடக்காது என்று உலகம் உங்களை பார்த்து சொன்னதோ? ഇന്ന് പകലിൽ പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ലോകം നിന്റെ 11ാമത്തെ ചാപ്റ്റർ എഴുതും മുമ്പേ உலகம் உன்னுடைய 11வது அதிகாரத்தை எழுதுவதற்கு നിന്റെ 12ാമത്തെ ചാപ്റ്റർ സ്വർഗ്ഗം എഴുതി കഴിഞ്ഞു. உன்னுடைய 12வது அதிகாரத்தை பரலோகம் எழுதி விட்டது. ഇന്ന് പകൽ എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റും? இந்த பகல் எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? நல்ல ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു ഭാഗത്ത് ഇനി ഉണർവ് നടക്കത്തില്ലെന്ന് പിശാച് വെല്ലുവിളിക്കുക. ஒரு பகுதியில இனி எழுப்புதல் நடக்காது என்று பிசாசு சவால் விடுகிறார். He went out doing good and delivered the people who were oppressed by devil. அவர் கடந்து சென்று பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தரை சுகமாக்கினார். Amen. ஆமென். Are you ready for that? நீங்கள் அதற்கு ஆயத்தமா? This morning இந்த காலையிலே God want to introduce you. கர்த்தர் உங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறார். God want you to be introduced. கர்த்தர்
கர்த்தர் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். പൗലോസ് ബർന്നബാസിനെ ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്തതുപോലെ பவுல் பர்னபாவை அறிமுகப்படுத்தினது போல ഇന്ന് പകൽ പരിശുദ്ധാത്മാവ് ഈ സഭയിൽ ആരെ നോക്കി പ്രവചിക്കുകയാണ്. இந்த பகல் வெள்ள கர்த்தர் யாரையோ பார்த்து சபையில் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். രക്ഷയില്ല, നിന്നെ ഉയർത്തപ്പെടത്തില്ല എന്ന് പറയുന്ന സ്ഥാനത്ത് സ്വർഗ്ഗം നിന്നെ ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്യാൻ പോവാ. உயர்வதற்கு வழி இல்லை என்று அநேகர் சொன்ன இடத்திலே கர்த்தர் உன்னை அறிமுகப்படுத்த போகிறார். തള്ളിക്കളഞ്ഞ നിന്നെ മൂലക്കല്ലാക്കി ദൈവം തീർക്കാൻ പോവാ. தள்ளப்பட்ட உன்னை மூலைக்கல்லாய் கர்த்தர் மாற்ற போகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Do you know in the marriage of Cana, உங்களுக்கு தெரியுமா கானா கல்யாணத்திலே they were running short of wine. அங்கே திராட்சைரசம் குறைவானது. Jesus said, இயேசு சொன்னார், fill those jars which is empty outside. வெளியே வைக்கப்பட்டிருக்கிற வெறுமையான கச்சாடி நிரப்புங்கள். വെളിയിൽ ഇരിക്കുന്ന മൺപാത്രങ്ങൾ വിചാരിച്ചു. அந்த வெளியே இருக்கிற அந்த பாத்திரங்கள் நினைச்சது, എന്നെ പടച്ചിരിക്കുന്നതേ ചവിട്ട് കിട്ടാനാ, என்னை உருவாக்கி வச்சதே மிதிச்சு தள்ளுறதுக்காகத்தான். സ്തോത്രം ஸ்தோத்திரம். ഇതിനകത്തിരിക്കുന്ന ആരോഗ്യ പറയുന്ന കാര്യമാ. இங்க இருக்கிற யாரோ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. അയ്യോ എന്നെ വിളിച്ചതേ ചവിട്ട് കിട്ടാൻ വേണ്ടിയാ, என்ன உருவாக்குறதே மிதி வாங்குறதுக்காகத்தான். അതാണ് എന്റെ ഊഴിയം. அதுதான் என் ஊழியம். നിലവാരം മാറാൻ പോവാ. நிலைமைகள் மாற போகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പുറത്തിരുന്നവൻ വിചാരിച്ചില്ല അകത്ത് കേറുമെന്ന്. வெளியே இருந்தவன் நினைக்கவே இல்லை அவன் உள்ள வருவான்னு சொல்லி. ഇവന്റെ വിചാരം എന്നാന്നറിയോ? அவன் நினைப்பு என்ன தெரியுமா? വെള്ളം കോരാനാ എന്റെ വിളി, தண்ணி கோழி வைக்கத்தான் என்னுடைய அழைப்பு. എന്നിട്ട് ആൾക്കാർ വന്ന് കാലൊക്കെ ചവിട്ടും, அப்புறம் ஆட்கள் வந்து காலை மிதிச்சு கழுவுவாங்க, വെള്ളം കോരി കാലൊക്കെ ഒന്ന് കഴുകും, உள்ள இருக்க தண்ணி எடுத்து கால்ல ஊத்தி கழுவுவாங்க. നോക്ക പോലും ഇല്ല, അങ്ങ് പോവും. அதை பாக்குறது கூட கிடையாது, அப்படியே போயிடுவாங்க. എന്നാ വീഞ്ഞു കുടിക്കുന്ന ഗ്ലാസ് ഇച്ചിരി കുടിച്ചിട്ട് ആ കപ്പ് തന്നെ കൊള്ളാന്നൊക്കെ പറയും. ஆனா திராட்சரசம் குடிக்கிறத டம்ளரை குடிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல என்ன அழகா இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. എന്നാ ഇതിനെ അഴകാ ഇരിക്കുന്നു പറയത്തില്ല. ஆனா இத பார்த்து அழகா இருக்குன்னு யாரும் சொல்ல ഇവൻ மாட்டாங்க. പുറത്തിരുന്നതാ, இது வெளியே இருக்கிறது. പക്ഷെ കർത്താവ് പറഞ്ഞു, ஆனா ஆண்டவர் சொன்னார், പുറത്തിരുന്നതിനെ അകത്ത് കേറ്റ്. வெளியே இருந்ததை உள்ளே தூக்கி வை. സംഭവിക്കാൻ പോവാ, அது நடக்க போகுது. വിശ്വസിക്ക, விசுவாசிங்க. നിന്നിൽ കൂടെ ദൈവം ചെയ്യാൻ പോവാ. உன் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிறார். ആത്മാവ് എന്നോട് പറയുന്നു, ஆவியானோடு சொல்லுகிறார், നീ ശീലിക്കാത്തത് ശീലിക്കാൻ പോവാ. நீ இதுவரைக்கும் அசைக்காத அசைக்க போகிறாய், பழக்கப்படாதை பழக போகிறாய். ஆமென். ஹalleluya. പഴക്കമില്ലാത്ത ഊഴിയം, பழக்கமில்லாத ஊழியம், ഇതുവരെ പഴക്കമില്ലാത്ത ജപവാഴ്ക്കை, இதுவரைக்கும் பழக்கமில்லாத ஜெபவாழ்க்கை, ഇതുവരെ പഴക്കമില്ലാത്ത വെളിപ്പാട്, இதுவரைக்கும் பழக்கமில்லாத வெளிப்பாடு നീ കാണാൻ പോവാ. நீ பார்க்க போகிறாய். ഇതുവരെ പ്രവചിക്കാത്ത പ്രവചനം, இதுவரைக்கும் உரைக்காத தீர்க்கதரிசனம், സൗഖ്യമാകാത്ത രോഗസൗഖ്യങ്ങൾ சுகமாகாத வியாதிகள் നിന്നിൽ കൂടെ സംഭവിക്കാൻ പോവാ. உன் மூலமாய் நடக்க போகிறது. நல்ல கையை தட்டி கர்த்தர். വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം விசுவாசிங்க மாத்திரம் പട്ടണത്തെ പിടിക്കാൻ, பட்டணத்தை பிடிக்க, പട്ടണത്തെ ക്രിസ്തുവിൽ കൊണ്ടുവരുവാൻ, பட்டணத்தை கிறிஸ்துவுக்காய் ஆதாயப்படுத்த, അധികാരമുള്ളവനായി ഉള്ളവനാക്കി സ്വർഗ്ഗം നിന്നെ പറഞ്ഞയക്കാൻ പോവാ. அதிகாரம் உள்ளவனாக உருவாக்கி கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். യേശു ഗലീലയിൽ വന്നതുപോലെയല്ല മടങ്ങി. இயேசு கலிலேயாவுக்கு வந்தது போல திரும்பி போகல. ഗലീലയിൽ നിന്ന് അവൻ യോർദാനിലേക്ക് വരുവാ. அவர் கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு கடந்து போகிறார். സാധാരണ മനുഷ്യനായി വന്നു, சாதாரண மனுஷனாய் வந்தார். തച്ചപ്പണിക്കാരനായ യോസഫിന്റെ മകനായി വന്നു. தச்சனுடைய மகனாகி யோசேப்புடைய மகனாய் வந்தார். 30 വർഷം അപ്പന്റെ കൂടെ തച്ചപ്പണി ചെയ്തു. 30 வருஷம் தகப்பனோடு கூட சேர்ந்து அந்த தச்சு வேலையை செய்கிறார். തച്ചപ്പണി ചെയ്യുകയാ, தச்சு வேலை செய்கிறார். ആമേൻ. ஆமென். എന്നാൽ ആമേൻ 30ാമത്തെ വയസ്സിൽ, 30வது வயசிலே അവൻ ഇതാ ആമേൻ യോർദാനിലേക്ക് ചെല്ലുവാ. அவர் யோர்தானுக்கு செல்லும்படியாய், യോർദാനിൽ നിന്ന് തിരിച്ചു മടങ്ങിയത് എങ്ങനെയെന്നറിയോ? யோர்தானில் திருப்பி போனது எப்படி தெரியுமா? തച്ചപ്പണിക്കാരനായിട്ടല്ല, தச்சு வேலைக்காரனாக போகல, ആത്മാവിന്റെ ശക്തിയോടെ, ஆவியின் பலத்தோடு ഗലീലയിലേക്ക് അവൻ മടങ്ങി. கலிலேயாவுக்கு அவர் திரும்பி போனார். ഹലോ, ஹலோ, നീ വീട്ടിൽ നിന്ന് വന്നത് വീട്ടിലെ ഒരു മകനായിട്ടാ. நீ வீட்டிலிருந்து வந்தது வீட்டிலிருந்து வந்த ஒரு மகனாக. ഇന്ന് രാവിലെ നീ തിരിച്ചു പോകാൻ പോകുന്നത് இன்று நீ திரும்பி போக போகிறாய். ആത്മാവിന്റെ ശക്തിയോടെ, ஆவியின் பலத்தோடு. ഇന്ന് നീ രാവിലെ വീട്ടിൽ നിന്ന് വന്നത്, இந்த காலையில் நீங்க வீட்டில இருந்து வந்தது, ഞാനൊരു എബേസിനെ പോലെയാ ബ്രദറെ. நான் ஒரு யாபேச போலதான் சகோதரா. എന്റെ അമ്മ പോലും എന്നെ പറഞ്ഞു, ഇവൻ വ്യസനപുത്രനാ. எங்க அம்மா கூட சொன்னாங்க இவன் വ്യസനം உள்ளவன் சொல்லிட்டாங்க. ഇവനെ കൊണ്ട് ഒരു പ്രയോജനവും ഇല്ല, இவனை வச்சு ஒரு பயனும் இல்ல, നാട്ടുകാർക്ക് വീട്ടുകാർക്ക് ഒന്നും കൊള്ളത്തില്ല, வீட்டுக்காரங்களுக்கு ஊருக்காரங்களுக்கு ஒரு பயன் கிடையாது. ഭയങ്കര സ്വപ്നാവിന്, ஆனா பயங்கர கனவு കനവുതാ இருக்கு. ஆமா, கனவுதான் இருக்கு, அது நினைவிலே வரல. அது நினைவிலே வரல.
Hallelujah. 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 Amen. Amen. എന്നാൽ ലോകം നിனைച്ചു பார்ക്കാത്തത് നിന്നിൽ കൂടെ ആത്മാവ് ചെയ്യാൻ പോവാ. ஆனால் உலகம் நினைத்து பார்க்காத கர்த்தர் உன்மூலமாய் செய்ய போகிறார். നീ സ്വപ്നം കണ്ടെങ്കിൽ സ്വപ്നത്തിനകത്ത് നീ കടക്കത്തില്ല, നീ പുറത്തു വരാൻ പോവാ. நீ சொப்பனம் பார்த்தாயானால் சொப்பனத்துக்குள்ளாக படுப்பதில்லை, அதை விட்டு வெளியே வருவாய். ഇന്ന് പകൽ ആരൊക്കെ പറയുന്നുണ്ട്, இந்த பகல்ல யாரோ சொல்றீங்க, பிரதரே കർത്താവ് എനിക്ക് സ്വപ്നങ്ങൾ തന്നു, ஆண்டவர் எனக்கு சொப்பனம் தந்தார், പക്ഷേ എന്റെ ജീവിതം അതോടെ തീർന്നു. ஆனா என் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சு. ചില ആൾക്കാർ ഞാൻ ദൈവത്തോട് കിട്ടേ അടുത്ത് ചേരുന്നത് കൊണ്ട് പ്രശ്നമാണ്. சிலர் சொல்வாங்க ஆண்டவர் கிட்ட எப்ப நெருங்கி சேரணும் அப்பதான் என் வாழ்க்கையில பிரச்சனை அதிகமா இருக்கு. ഇന്നലെ ഒരു വ്യക്തി എന്നോട് പറഞ്ഞു, நேற்று ஒரு நபர் என்கிட்ட சொன்னார், ഇതുവരെയും പ്രാർത്ഥിക്കാത്ത രീതിയിൽ 3 പ്രാവശ്യം ഞാൻ അന്യഭാഷ 3 മണിക്കൂർ അന്യഭാഷ പറഞ്ഞു. இதுவரைக்கும் ஜெபிக்காத அளவுல 3 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணேன். എന്നാ എന്റെ 33 വയസ്സിൽ കാണാത്ത പ്രശ്നം ഞാൻ അന്ന് കണ്ടു. ஆனா என் 33 வருஷத்துல பார்க்காத பிரச்சனையை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். സത്യം പറഞ്ഞാലേ, உண்மையை சொல்லணும்னா ആത്മാവിന്റെ ചലനം ഉണ്ടാകുമ്പോൾ അന്ധകാരം പുറത്തു വന്നിരിക്കും. ஆவியின் அசைவு உண்டாகும் பொழுது அந்தகார வல்லமை வெளிப்பட்டு வரத்தான் செய்யும். Do you know that's what the Bible says? உங்களுக்கு தெரியுமா வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. In the beginning, ஆதியிலே when God created heavens and the earth, வானத்தையும் பூமியை உண்டாக்கின போது, the Bible says the spirit of God began to hover over the waters. வேதம் சொல்றது ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ആത്മാവ് ചലിക്കും വരെ ഒരു കുഴപ്പമില്ല. ஆவியானவர் அசைவாடு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. ആത്മാവ് ചലിച്ചപ്പോ, ஆவியானவர் அசைவாடின பொழுது, the darkness which was hidden came out. உள்ளே இருந்த இருள் வெளியே வந்தது. Amen. ஆமென். എന്ന് പറഞ്ഞാൽ, அப்படி சொன்னா ആത്മാവ് ചലിച്ചാൽ ഇരുളിന് മറയാൻ പറ്റത്തില്ല. ஆவியானவர் அசைவாடினால் பிசாசின் இருளினால் மறைந்திருக்க முடியாது. ഇന്ന് പകൽ നീ ഒരു കാര്യം മനസ്സിലാക്കിയോ? இந்த பகல் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. നീ പ്രാർത്ഥിക്കുന്നത് കൊണ്ട് നീ പോരാട്ടം അനുഭവിക്കുന്നെങ്കിൽ, நீ ஜெபிக்கிறதுனாலே போராட்டத்தை அனுபவிப்பாயானால், നീ ഒരു കാര്യം മനസ്സിലാക്കിയോ? ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். നീ ആത്മാവിൽ ശക്തി ഉള്ളത് കൊണ്ടാണ് ആ ഇരുട്ടുകൾ പുറത്തു വരാൻ തുടങ്ങിയത്. நீ ஆவியிலே பலப்படுகிற படியினாலே தான் அங்கிருந்து அந்தகாரம் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. പകലിൽ ഞാൻ ആ അനുഭവിക്കുന്ന പ്രശ്നത്തെ നോക്കി ഞാൻ ഇങ്ങനെ പറയും, இந்த பகல்கள் நீங்கள் அனுபவிக்கிற அந்த பிரச்சனை பார்த்து நான் இப்படி சொல்லுவேன், സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം അന്ധകാരം വെളിപ്പെടുന്നത് കണ്ടപ്പോ, பரலோகத்தின் தேவன் அந்தகாரம் வெளிப்படுவதை பார்த்தபோது, ஐயோ இனி பூமி இங்க படைக்க முடியாதே, இந்த பூமியை படைக்க முடியாதே, வேற எங்கயாவது போய் படைக்கலாமே, வேற எங்கயாவது போய் பூமியை படைக்கலாமே, சொல்லவே இல்ல. അന്ധകാരത്തെ നോക്കി പറഞ്ഞു, அந்தகாரத்தை பார்த்து சொன்னாரு, വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ, வெளிச்சம் உண்டாக, വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ, வெளிச்சம் உண்டாக கடவுளே. ഹലോ, ഇന്ന് പകൽ ചില കുടുംബങ്ങളെ നോക്കി ആത്മാവ് പ്രവചിക്കുന്നു. இந்த பகல்ல சில குடும்பங்களை பார்த்து ஆவியானவர் தீர்க்கதரிசனம் പറയുന്നു. അനുഭവിക്കുന്ന അന്ധകാരത്തിന്റെ വിഷയങ്ങളെ നോക്കി സ്വർഗ്ഗം വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ എന്ന് കൽപ്പിക്കുക. நீங்கள் அனுபவிக்கிற அந்தகார காரியங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுளே, വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ, வெளிச்சம் உண்டாவதாக. When you are moving with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியோடு கூட செல்லும்போது, when you are moving with the Holy Spirit, பரிசுத்த ஆவியோடு கூட நீங்கள் இணையும் போது, you will see breakthroughs after breakthroughs in your life. உங்கள் வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக எழுப்புதலை Do you பார்ப்பீர்கள். know why we are anointed? ஏன் நாம் அபிஷேகப்பட்டோம் We தெரியுமா? are anointed to give birth to the will of God. நாம் தேவனுடைய சித்தத்தை பிறப்பிக்கும்படிக்கு அபிஷேகிக்கப்பட்டோம். Amen. ஆமென். ഇതിനകത്ത് ഒരു പക്ഷേ നിങ്ങൾ ഓഫ് ട്രാക്ക് ഓടി വരായിരിക്കാം. நீங்க ஒருவேளை இதுக்கு மேல எதிரான காரியத்தை நீங்க சொல்லலாம். കർത്താവിന്റെ മുമ്പാകെ ഓടിക്കാണാം, ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக ஓடி இருக்கலாம், കർത്താവിന്റെ പിന്നിൽ ഓടിക്കാണാം, ஆண்டவருக்கு பின்னாடி ஓடி இருக்கலாம். കർത്താവിന്റെ കൂടെ ഓടാൻ ഇന്ന് പകൽക്കാലം നിന്നെ ട്രാക്കിലേക്ക് പരിശുദ്ധാത്മാവാക്കാൻ പോവാ. ஆண்டவரோடு கூட ஓடுவதற்கு கர்த்தர் இன்னைக்கு உன்னத ட்ராக்கிலே மாற்றுவதற்கு விரும்புகிறார். The anointing of God came upon Mary, Jesus, you know, the mother of Jesus. இயேசுவின் தாயாகிய மரியாள் மீது அபிஷேகம் வந்த பொழுது, And she conceived Jesus, the savior of the world. உலகத்தின் இரட்சகராகிய இயேசுவை அவள் கற்பந்தரித்தாள். In other words, she gave birth to Jesus. இன்னொரு வார்த்தையில் இயேசுவை பெற்றெடுத்தாள். That means அவளுடைய அர்த்தம், she was anointed to give birth to Jesus. அவள் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக அபிஷேகம் Why பண்ணப்பட்டாள். you and me are anointed? ஏன் நீங்கள் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? We are anointed to give birth to the will of God. தேவ சித்தத்தை பிறப்பிக்கும்படிக்காக நீங்கள் நானும் If you அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். are anointed, நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் nobody can ever remain in bondage. யாருக்கும் கட்டுக்குள் இருக்க முடியாது. നീ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടു കഴിഞ്ഞാൽ நீங்கள் അഭിഷേகம் பண்ணப்பட்டால் ആർക്കും ബന്ധനത്തിൽ ഇരിക്കാൻ പറ്റത്തില്ല. யாருக்கும் கட்டுக்குள் இருக்க നീ முடியாது. അഭിഷേകമുള്ളവനാണെങ്കിൽ நீங்கள் அபிஷேகம் உள்ளவர்களா നിന്റെ കുടുംബത്തിൽ കെട്ടിന് ഇരിക്കാൻ പറ്റത്തില്ല. குடும்பம் கட்டுக்குள் இருக்க നിന്റെ முடியாது. കുടുംബം ശാപത്തിൽ
ശാപത്തിനകത്ത് ഇരിക്കാൻ പറ്റത്തില്ല. குடும்பம் சாபத்துக்குள் இருக்க முடியாது. ഒരുപക്ഷേ നീ ഒറ്റയ്ക്ക് ക്രിസ്തുവിൽ വന്നിരിക്കാം. ஒருவேளை தனியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். നിന്റെ ഉള്ളിൽ വ്യാപരിക്കുന്ന അഭിഷേകം ஆனால் உனக்குள்ளாக கிரியை செய்கிற നിന്റെ அபிஷேகம் കുടുംബത്തിലെ ബന്ധനത്തെ പൊട്ടിക്കുന്നതാ. குடும்பத்தின் கட்டுகளை உடைக்கும். നിന്റെ കുടുംബത്തിന്റെ ബന്ധനത്തെ പൊട്ടിക്കുന്നതാ. குடும்பத்தின் கட்டுகளை உடைக்கும். ഇന്ന് പകൽ വിശ്വസിക്കാമെങ്കിൽ സ്തോത്രം ചെയ്യാം. இந்த பகல்ல விசுவாசிக்க கர்த்தரை துதிப்போம். കുടുംബത്തിൽ ഹസ്ബൻഡ് മാത്രം കർത്താവിൽ വന്നിരിക്കാം. குடும்பத்துல கணவர் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். മാത്രം വന്നിരിക്കാം. மனைவி மாத்திரம் வந்திருக்கலாம். പിള്ളകൾ മാത്രം വന്നിരിക്കാം. பிள்ளைகள் மட்டும் രക്ഷിക്കപ്പെട്ടിருக்கலாம். ഒരാൾ മതി. ஒரு ஆளு போதும். നീ നിന്റെ കുടുംബവും ദൈവത്തെ സേവിക്കാൻ പോവാ. நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆண்டவரை சேவிக்க போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. காரணம் ഉലകത്തിന് ഒരു ശക്തി ഉണ്ടെങ്കിൽ உலகத்தில் ஒரு வல்லமை உண்டு என்றால் ഉയരത്തിൽ ഒരു ശക്തിയുണ്ട്. உன்னதத்தில் ஒரு வல்லமை உண்டு. ഉന്നതത്തിന്റെ വല്ലമൈ ഉലകത്തിന്റെ ശക്തിയേക്കാൾ വലിയതാണ്. உன்னதத்தின் வல்லமை உலகத்தின் வல்லமையை காட்டிலும் பெரியதா இருக்கிறது. ആമേൻ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നമുക്കറിയാം ഏകന്റെ ലംഘനത്താൽ പാപം ലോകത്തിലേക്ക് വന്നു. ഒരുവനുடைய மீறலினாலே பாவம் உலகத்தில் வந்தது. എന്നാൽ ഒരുവന്റെ അനുസരണത്താൽ നീതി ലോകത്തിലേക്ക് വന്നു. ஆனால் ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே நீதி உலகத்தில் வந்தது. In other word I will say like this. இன்னொரு வார்த்தையில நான் இப்படி சொல்லுவேன். മണ്ണിൽ നിന്ന് വന്നവൻ மண்ணில் இருந்து வந்தவன் മനുഷ്യനെ പാപിയാക്കി. மனுஷனை பாவமாக்கினான். വിണ്ണിൽ നിന്ന് വന്നവൻ விண்ணில் இருந்து வந்தவர் മനുഷ്യനെ നീതിമാനാക്കി. மனுஷனை நீதிமானாய் மாற்றினார். അർത്ഥം ലോകത്തിലെ ശക്തി മനുഷ്യനെ തകർക്കുമ്പോ உலகத்தின் வல்லமை மனிதனை உடைக்கும் போது ഉയരത്തിലെ ശക്തി உன்னதத்தின் வல்லமை തകർക്കപ്പെട്ടവനെ പണിത് പുറത്തെടുക്കും. உடைக்கப்பட்டவனை உருவாக்கி எடுக்கும். ആമേൻ. ആമേൻ. ഇന്ന് പകലിൽ തകർക്കപ്പെട്ടവനെ സ്വർഗ്ഗം ഉരുവാക്കി എടുക്കുക. இந்த பகல் வேளையில உடைக்கப்பட்டவனை ஆண்டவர் உருவாக்கி எடுக்கிறார். ഹലോ ஹலோ. ആരാ പറഞ്ഞു നീ തകർക്കപ്പെട്ടെന്ന്? யார் உடைக்கப்பட்டவன் சொல்றாங்க? ആര് പറഞ്ഞു നീ ഇല്ലാതായി പോയെന്ന്? யார் நீ இல்லாதவன் சொல்றாங்க? കളിമണ്ണ് കുശവന്റെ കയ്യിൽ ഇരിക്കുമ്പോ, களிமண் குயவன் கையில் இருக்கும்போது, കുയവൻ അത് മെനഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോ, குயவன் மனைந்து கொண்டிருக்கும்போது ആ തന്റെ കയ്യിൽ നിന്ന് ആ പാത്രം ഉടഞ്ഞു പോയാ, அந்த கையில் இருக்கிற களிமண் உடைந்து கெட்டு போயிடுச்சு. ഞാൻ ഉടഞ്ഞു പോയേ എന്ന് മൺപാത്രം പറയും. நான் உடைந்து போயிட்டேனே களிமண் சொல்லுது. എന്നാൽ കുശവൻ പറയും, ஆனா குயவன் சொல்லுகிறா സാരമില്ലടാ, கவலை இல்லடா, നീ എന്റെ കയ്യിലാ, நீ என்னுடைய கையில் தான் നീ എന്റെ இருக்கிறாய், കയ്യിലാ, நீ என் கையில் தான் இருக்கிறாய். നിനക്ക് ഉടഞ്ഞെന്ന് തോന്നിയാലും நீ உடைஞ்சதை பார்த்தாலும் പണിത് പൊന്നാക്കി പുറത്തെടുക്കാൻ എനിക്ക് ശക്തിയുണ്ട്. உன்னை உருவாக்கி பொன்னை போல வெளியே கொண்டு வருவதற்கு எனக்கு வல்லமை உண்டு. ഇന്ന് പകലിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ആരെയൊക്കെ ഉരുവാക്കി എടുക്കുക. இந்த பகல் வெளியில பரிசுத்த ஆவியின் வல்லமை யாரையோ உருவாக்கி கொண்டிருக்கிறது. You know, for the Pentecostal believers or Protestant people, we have Bible college as training colleges. நம்முடைய பெந்தெக்கோஸ்தே விசுவாசிகளுக்கு, நம்முடைய ஆட்களுக்கு வேதாகம கல்லூரியும் வேதாகமத்தை பயிற்றுவிக்கிற பயிற்சி ஸ்தலங்களும் இருக்கிறது. We call it as training college. அது நமக்கு பயிற்சி கொடுக்கிற கல்லூரி என்று அழைக்கிறோம். We train them. நாம அங்கே பயிற்றுவிக்கப்படுகிறோம். But you know, if you know about Catholic Bible College, நீங்கள் கத்தோலிக்க பைபிள் காலேஜை பத்தி பாத்தீங்கன்னா 14 years they are being trained. 14 வருஷம் அங்கே பயிற்றுவிக்கப்படுவாங்க. But they are not called as training as Bible college students. அங்க அந்த வேதாகம கல்லூரியில படிக்கிற மாணவர்களை பயிற்சி பெறறவங்க சொல்ல மாட்டாங்க. They are called as formation. அவங்க உருவாக்கப்படுறவங்கன்னு சொல்வாங்க. 14 years they take to form that person as a Bible college graduate. 14 ஆண்டுகளாக அவர்கள் அந்த கல்லூரி படிப்பை முடிக்குவதற்கு உருவாக்கப்படுகிறார்கள். ഇന്ന് പകലിൽ നിന്റെ മേൽ സംഭവിക്കുന്നതാ. இந்த பகல் வேளை நம்ம மேல் சம்பவிக்கிற காரியம் அதுதான். ട്രെയിൻ ചെയ്യുന്ന പരിപാടി അല്ല, நம்மளை பயிற்றுவிக்கிற காரியம் அல்ல. നിന്നെ ഫോം ചെയ്യാൻ പോവാ. உங்களை കർത്തർ ഉരുവാക്ക പോകുகிறார். നിന്നെ പുതുതായി ഉരുവാക്കാൻ പോവാ. புதிதாக உருவாக்க போகிறார். നീ ഒരിക്കലും ചിന്തിക്കാത്ത നിലവാരത്തിൽ നിന്നെ ഉരുവാക്കാൻ പോവാ. நீ ஒரு நாளும் சிந்திக்காத வகையில் உருவாக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധാത്മാവിനാൽ അവൻ നമ്മെ നിറയ്ക്കും. பரிசுத்த ஆவியினால் அவர் நம்மை நிரப்புவார். ആത്മാവിന്റെ ശക്തിയോടെ നീ മടങ്ങും. ஆவியின் வல்லமையோடு கூட திரும்புவாய். Why? To set the captives free. சிறைப்பட்டவரை விடுதலையாக்கும்படிக்கு. Amen. ஆமென். അഭിഷേകത്താൽ നിറയപ്പെട്ടപ്പോൾ அபிஷேகத்தால் நிறையப்பட்டபோது ലോകം അവനെ തിരിച്ചറിയാൻ തുടങ്ങി. உலகம் அவனை கண்டுகொள்ள ஆரம்பித்தது. 30 വർഷം 30 ஆண்டு ഈ തച്ചപ്പണി ചെയ്തുകൊണ്ടിരുന്ന അപ്പന്റെ കൂടെ നിന്ന യേശു 30 ஆண்டுகள் தச்சு வேலை செஞ்சிட்டு இருந்த அப்பா கூட இருந்த இயேசு അനേക പ്രാവശ്യം ബോട്ട് ഉണ്ടാക്കി കാണും. அநேக நேரங்களில் படகு உருவாக்கி இருப்பாங்க. പടക് ഉണ്ടാക്കിയ യേശുവിന് പടകിൽ യാത്ര ചെയ്യാൻ ഇഷ്ടമുണ്ടായി കാണാം. படகு செஞ்சிட்டு படகுல பிரயாணம் பண்றதுக்கு இயேசுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். പടകിനകത്ത് അന്ന് കയറി യാത്ര ചെയ്തപ്പോഴും
அன்னைக்கு படகுல கேறி பயணப்பட்ட போதும் കാറ്റടിച്ചില്ല, காத்தடிக்கல, കോളില്ല, அழைப்பில்ல, പടകിനെ തള്ളാൻ നോക്കിയില്ല, படகை தள்ளுவதற்கு எந்த சத்தியம் இல்ல, ആർക്കും ഒരു പ്രശ്നമില്ല. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. 30 വയസ്സ് കഴിഞ്ഞപ്പോ 30 வயசு தாண்டின போது സ്വർഗ്ഗം പരിശുദ്ധാത്മാവിനാൽ തന്നെ അഭിഷേകം ചെയ്തപ്പോ, பரலோகம் பரிசுத்த ஆவியால் அபிஷேகித்த பொழுது, പണ്ട് കയറിയത് പോലെയല്ല പടകിൽ കയറിയത്. முன்பு ஏறினதை போல அல்ல படகில் ஏறினது. അന്ന് പടകിൽ കയറിയപ്പോ அன்று படகில் ஏறின போது കിലോമീറ്റർ ദൂരത്തുള്ള ഗദർദേശത്തിലെ ഭൂതം തിരിച്ചറിഞ്ഞു. கிலோமீட்டருக்கு அநேக கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற கதர் தேசத்திலே அங்கே பிசாசுகள் அலறினது. ഹലോ ஹலோ, പണ്ട് യാത്ര ചെയ്തിട്ടുണ്ട്, முன்னாடி அதே போல பயணம் போயிருக்கிறார், നല്ല പടകൊക്കെ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. நல்ல படகெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ആ വാങ്ങിച്ചുകൊണ്ട് പോയ കച്ചവടക്കാരനല്ലാതെ വേറെ ആരും അറിഞ്ഞില്ല. அதை வாங்கிட்டு போன அந்த படகு உரிமையாளர் தவிர யாருக்கும் தெரியாது, വേറെ ആർക്കുമേ தெரியாது. வேற யாருக்குமே தெரியாது. എന്നാൽ ஆனால் ഇവിടെ പടകിനകത്ത് യേശു കയറിയപ്പോ இப்பொழுது படகில் இயேசு ஏறின போது കിലോമീറ്റർ ദൂരത്തുള്ള 6000 ഭൂതങ്ങൾ അതിനെ തിരിച്ചറിഞ്ഞു. பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்த 6000 பிசாசுகள் அதை அறிந்து கொண்டது. ആമേൻ. ஆமென். തൂത്തുക്കുടി പട്ടണത്തിൽ മറഞ്ഞിരുന്ന് പോരാടുന്ന പിശാച് നിന്നെ തിരിച്ചറിയുന്ന ഒരു കാലഘട്ടത്തിൽ ആത്മാവ് നിർത്തുകയാ. தூத்துக்குடி பட்டணத்திலே மறைந்திருக்கிற பிசாசுகள் உன்னை அறிந்து கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறார். സ്വർഗ്ഗം നിന്നെ ഉരുവാക്കുന്ന കാലം വന്നിരിക്കയാ. பரலோகம் உன்னை உருவாக்குற காலத்தில் வந்திருக்கிறாய். ഇതേ പട്ടണത്തിൽ നീ ജനിച്ചവനാ. இதே பட்டணத்தில் நீ பிறந்தவன் தான். പട്ടണത്തിന്റെ വീട്ടിനടുത്തുള്ള ആളിന് പോലും നിന്നെ അറിയത്തില്ല. பட்டணத்துல வீட்ல இருக்கிற ஆள் கூட உனக்கு தெரியாது. പക്ഷേ പരിശുദ്ധാത്മാവിനും വല്ലമയാൽ നീ നിറയപ്പെടുമ്പോ, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நீங்க நிரப்பப்படும் ദേശത്തിലെ സകല ടെറിട്ടോറിയൽ സ്പിരിറ്റ് വരെ നിന്നെ തിരിച്ചറിയാൻ പോവാ. தேசத்தின் பல எல்லைகள் இருக்கிற பிசாசின் ஆவிகள் அதை அறிந்து கொள்ள போகிறது. പകലിൽ ആത്മാവ് അത് വ്യക്തമായി പറയുന്നു. இந்த பகல்ல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். സകലവിധ കൂടോത്ര പിശാചും അത് തിരിച്ചറിയാൻ പോവാ. சகலவிதமான பிசாசின் வல்லமைகளும் அதை அறிந்து கொள்ள போகிறது. നിന്നെ തിരിച്ചറിയാൻ പോവാ. உன்னை அறிந்து கொள்ள போகிறது. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Do you know the 6000 demons who was inside a single man? இந்த 6000 பிசாசுகள் அந்த பிசாசு பிடித்த மனுஷன் மேல இருந்தது. They have seen lot of people coming in the boat. அந்த படகுல அநேகர் வர்றதை அவங்க பார்த்தது. Many tourist people have come to that place. அநேக பயணிகள் அங்க வர்றதை பார்த்தது. അവർ വരുമ്പോ ആരോക്കെ നിന്ന് പറയും, അങ്ങോട്ട് പോകില്ല, പിശാചിന്റെ സ്ഥലമാ. அப்படி போகும்போது சொல்றாங்க அங்க போகாதீங்க, அது பிசாசுடைய இடம். That place there is a person who is named as Legion. அங்க லேகியோன் என்று பெயரிடப்பட்ட ஒருத்தன் அங்க இருக்கிறான். He lives on the tombs. அவன் கல்லறைகளை தான் வசிக்கிறான். Nobody can catch him. அவனை யாரும் பிடிக்க முடியாது. Nobody can tie him up. அவனை யாரும் கட்டி போட முடியாது. Because at times he will manifest. ஏன்னா அந்த நேரத்துல அவன் மறுரூபமாயிருவான். He will shake the shackles. அவன் சங்கிலிகளை அறுத்து போடுவான். He will destroy. அவன் எல்லாத்தையும் அழித்து போடுவான். He says, I am the king of the place. அவன் சொல்றான், நான் தான் அந்த இடத்துக்கு ராஜா. Nobody can come there. யாரும் அங்க வர முடியாது. പക്ഷേ ഒരു ദിവസം രാജാതി രാജാവ് അവിടെ കടന്നു വന്നു. ஆனா ஒரு நாள் ராஜாதி ராஜா அங்கே கடந்து வந்தார். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஆமென். ഇന്ന് പകലിൽ പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ ചെയ്യാൻ പോവാ. இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அதை செய்ய போகிறார். ശക്തിയാലും പരിശുദ്ധാത്മാവിനാലും നസ്രായനായ യേശുവിനെ അഭിഷേകം ചെയ്തവൻ ഇന്ന് പകൽ വിശ്വസിക്കുന്നവനെ ആഗ്രഹിക്കുന്നവനെ അഭിഷേകം ചെയ്യുകയാ. இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினவர் இந்த பகல் வேளையில் விரும்புகிறவர்களை அப்படி தேவன் அபிஷேகிக்க போகிறார். ഇന്നലകൾ ചെയ്ത മിനിസ്ട്രി ചെയ്യാനല്ല, நேற்று வரைக்கும் செய்த ஊழியம் செய்வதற்காக அல்ல, ഇന്നലെ വരെ പ്രസംഗിച്ച പ്രസംഗം പ്രസംഗിക്കാനല്ല, நேற்று வரைக்கும் பண்ணின பிரசங்கத்தை பிரசங்கிப்பதற்காக ആത്മാവിന്റെ ശക്തിയോടെ, ஆவியின் பலத்தோடு, ആവിயின் ബലത്തോടെ, ஆவியின் பலத்தோடு അതേ ഗലീലയിലേക്ക് മടങ്ങാൻ, கலிலேயாவுக்கு திரும்பும்படியாய். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പൗലോസ് എഫെസോസിൽ പോയി. பவுல் எபேசு பட்டணத்துக்கு போனார். എഫെസോസ് പട്ടണത്തിൽ പോയപ്പോ எபேசு பட்டணத்துக்கு போன போது അവിടെ അർത്തിമസ് ദേവി എന്ന് പറഞ്ഞൊരു സംഭവം ഉണ്ടായിരുന്നു. அங்கே அத்திமஸ் தேவி என்று அழைக்கப்படுகிற ஒரு பெண் தெய்வம் இருந்தது. ഒരു ഭൂതം ഉണ്ടായിരുന്നു. ஒரு பேய் இருந்தது.
അവിടെ എന്നാ സംഭവിച്ചെന്നറിയോ? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ഈ പട്ടണത്തെ നോക്കി പരിശുദ്ധാത്മാവ് ഒരു ദൂത് പറയുക. இந்த பட்டணத்தை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்றார். തൂത്തുക്കുടിയിൽ പരിശുദ്ധാത്മാവ് ഇത് ചെയ്യാൻ പോവാ. தூத்துக்குடியில கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போறார். கவனமாக கவனிங்க. അത്തിമസ് ദേവിയുടെ വിഗ്രഹങ്ങളെ ഉണ്ടാക്കുന്ന കച്ചവടക്കാരുണ്ടായിരുന്നു. அங்கே அத்திமோஸ் தேவியுடைய சிலைகளை உருவாக்குகிற வியாபாரிகள் இருந்தாங்க. ബിസിനസ്സുകാർക്ക് കംപ്ലീറ്റ് പരിപാടി എന്ന് പറഞ്ഞാൽ ഇതുപോലത്തെ കൊച്ചു കൊച്ചു സംഭവങ്ങളെ ഉണ്ടാക്കി വെക്കും. அந்த வியாபாரிகளுக்கு வேலை என்னன்னா இதே போல பல விதமான சின்ன சின்ன சிலைகளை உருவாக்கி வியாபாரம் பண்ணுவாங்க. Fast selling place. ரொம்ப அதிகமாய் விற்பனை ஆகிற பொருள். അവന്റെ ബിസിനസിന്റെ കച്ചവടം പൂട്ടിച്ചു പൗലോസ് പട്ടണത്തിൽ കയറിയപ്പോ പൗൽ പട്ടണத்துக்குள் வந்த பொழுது அந்த பிசினஸ் உடைய எல்லா காரியங்களும் அடைக்கப்பட்டு போனது. ഇന്ന് പകലിൽ ഈ പട്ടണത്തിൽ സംഭവിക്കാൻ പോവാ. இந்த പകലിൽ അതേ കാര്യം இந்த പട്ടണത്തിൽ സംഭവിക്ക പോകുന്നു. പൈശാചിക കച്ചവടങ്ങളുടെ അഡ്രസ് ഇല്ലാതാക്കുന്ന അഭിഷേകത്തെ സ്വർഗ്ഗം ഇന്ന് പകലിൽ സഭയുടെ മേൽ തരികയാ. பிசாசின் வியாபாரங்களை அட்ரஸ் இல்லாமல் போக பண்ணுகிற ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் சபையிலே தருகிறார். പൗലോസുമാർ എഴുന്നേൽക്കട്ടെ. പൗലുകൾ எழும்புவார்களாக. ആത്മാവിന്റെ ശക്തിയോടെ എഴുന്നേൽക്കട്ടെ. ആവിயின் ബലത്തോടെ எழும்புவார்களாக. സാധാരണ മനുഷ്യനാ. சாதாரண மனுஷன்தான். പൊക്കം കുറഞ്ഞവനാ, മൊട്ട തലേനാ. அங்க உயரம் குறைஞ்ச மொட்டை தலை. ആമേൻ. ஆமென். ക്രിസ്തുവിന്റെ നിമിത്തം സകലത്തെയും ചപ്പും ചവറുമെന്ന് എണ്ണിയവനാ. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் விட்டவன். എന്നാൽ അവന്റെ മേൽ തേജസ് വെളിപ്പെട്ടപ്പോൾ എഫെസോസ് രാജ്യം പിടിക്കപ്പെടുകയാ. ஆனால் அவன் மீது மகிமை வெளிப்பட்ட பொழுது எபேசு பட்டணம் பிடிக்கப்பட்டது. ആമേൻ. ആമേൻ. അർത്തിമസ് ദേവിയുടെ ബിസിനസ് പൂട്ടാൻ ഒരൊറ്റ പൗലോസ് എഴുന്നേറ്റെങ്കിൽ Artimos റാംസിയാഥന. Yes, hallelujah. ഒരൊറ്റ പൈശാചിക മണ്ഡലത്തിന്റെ അവന്റെ ബിസിനസിനെ പൂട്ടാൻ ഒരു പൗലോസിനെ കാലത്തിൽ ആത്മാവ് കണ്ടെത്തിയെങ്കിൽ ഈ സഭയ്ക്കകത്ത് നിന്ന് പട്ടണത്തിൽ വിരോധമായി വ്യാപരിക്കുന്ന പോരുകളുടെ ബിസിനസിനെ കെട്ടിക്കാൻ പൗലോസുമാരെ സ്വർഗ്ഗം എഴുന്നേൽപ്പിക്കുകയാ. அந்த நாட்களிலே அந்த பட்டணத்தில் இருந்த பிசாசுடைய கிரியையுடைய மொத்த காரியங்களை அடக்குவதற்கு ஒரு பவுலை கர்த்தர் எழுப்பினது உண்மையானால் இந்த பட்டணத்திலே பிசாசுடைய கிரியைகள் பிசாசுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கும்படியாக பவுல்களை கர்த்தர் பட்டணத்தில் எழுப்புகிறார். ഹലോ ഹലോ. ഇന്നലെ വരെ ആർക്കും നിന്നെ അറിയത്തില്ല. நேற்று வரைக்கும் உன்னை யாருக்கும் தெரியாது. ആർക്കും അറിയത്തില്ല ബ്രദറെ. யாருக்கும் தெரியாது സഹോദരാ. എന്റെ വീട്ടിന്റെ അയൽക്കാർക്ക് പോലും അറിയത്തില്ല. பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது. പക്ഷേ ദേശാധിപതി ശക്തി തിരിച്ചറിയാൻ പോവാ. ஆனால் பிசாசின் வல்லமை அறிந்து கொள்ள போகிறது. അറിയാൻ പോവാ. அறிய போகிறது. അറിയാൻ പോവാ. அறிய போகிறது. നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്ന ഉന്നതത്തിലെ അഭിഷേകം അത് തെളിയിക്കാൻ പോവാ. உன் மீது வியாபரிக்கிற உன்னதமான அபிஷேகத்தை அறிவிக்க போகிறது. ஆமென். സ്തോത്രം. ஸ்தோத்திரம். അടുത്തിരിക്കുന്നവരോട് നോക്കി പറ, നീ വിചാരിക്കുന്ന പോലത്തെ ആളല്ല. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நீ கிடையாதுன்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கிடையாது சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നത് അയൽക്കാർക്കല്ല. பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்த போவது பக்கத்து வீட்டுக்காரனு கிடையாது. നിന്നെ കർത്താവ് നിർത്താൻ പോകുന്ന ദേശാധിപതി ശക്തിക്കെതിരെയാ. கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்த போவது தேசாதிபதியின் வல்லமைகளுக்கு முன்பதாக. പരിശുദ്ധാത്മാവ് സഭയുടെ ഒരു ഡയമണ്ട്, പുതിയൊരു ഡയമണ്ട്സിലേക്ക് സഭയെ കർത്താവ് കൊണ്ടുപോകാൻ പോവാ. பரிசுத்த ஆவியானவர் சபையை இன்னொரு நிலைக்கு கர்த்தர் எடுத்து கொண்டு போக போகிறார். അവനോട് പറയുന്നു, ഇനി പ്രാർത്ഥന 24 മണിക്കൂർ പ്രാർത്ഥന തമിഴിലും ഇംഗ്ലീഷിലും നടക്കത്തില്ല, അന്യ ഭാഷകളിൽ മാത്രം നടക്കാൻ പോവാ. ഇനി 24 മണി നേരം ജപങ്ങൾ തമിഴിൽ ഇംഗ്ലീഷിലും അല്ല, അന്യ ഭാഷയിൽ നടക്ക പോകുന്നത്. ആത്മാവ് ഇറങ്ങി യുദ്ധം ചെയ്യാൻ പോവാ. ആവിയാനവർ ഇറങ്ങി യുദ്ധം பண்ண പോകുന്നു. നിന്റെ മുഴങ്കാൽ നീ മടക്കുമ്പോൾ, ഉനി മുഴങ്കാൽ നീ മടക്കുമ്പോൾ ദൂതന്മാർ ഇറങ്ങാൻ പോവാ. ദൂതர்கள் ഇറങ്ങ പോകുகிறார்கள். ദൂതന്മാർ ഇറങ്ങാൻ പോവാ. ദൂതர்கள் ഇറങ്ങ പോകുகிறார்கள். ദൂതന്മാർ ഇറങ്ങാൻ പോവാ. ദൂതர்கள் ഇറങ്ങ പോകുகிறார்கள். നീ മുഴങ്കാലിൽ നിൽക്കുമ്പോൾ, നീ മുഴങ്കാലിൽ നിൽക്കുമ്പോൾ ദൂതന്മാർ എഴുന്നേൽക്കും. ദൂതர்கள் எழும்ப പോകുகிறார்கள். സ്തോത്രം സ്തോത്രം. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. ഒരു ദൂതൻ ഇറങ്ങി. ഒരു ദൂതൻ ഇറങ്ങി. ബൈബിൾ പറഞ്ഞിരിക്കുന്നു 1,85,000 പേരെ വെട്ടിക്കളഞ്ഞു. 1,85,000 പേരെ വെട്ടിക്കൊണ്ടു പോട്ടാൻ. ഒരു ഒറ്റ ദൂതൻ, ഒരേ ഒരു ദൂതൻ. നിന്റെ കൂടെ നിൽക്കുന്ന ആരാ? ഉങ്ക കൂടെ இருப்பது யாரு? ആമേൻ.
തന്റെ ഭക്തന്മാരുടെ ചുറ്റും ദൂതന്മാർ പാളയം ഇറങ്ങി നിൽക്കുന്നു. அவருடைய பயந்தவர்களை சூழ தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். தூதர்கள் ഒറ്റ ദൂതൻ 1,85,000 പേരെ കൊല്ലും. ஒரு தூதன் 1,85,000 பேரை கொல்லுவான். ദൂതന്മാർ ഇറങ്ങി നിന്ന എന്തായിരിക്കും? தூதர்கள் இறங்கினா என்ன நடக்கும் பாருங்க. ஆமென். ഹലോ ஹலோ, ഇത് കെട്ടുകഥയല്ല, இது കട്ടുകഥയല്ല, സത്യവേദ പുസ്തകം. സത്യமான വേദ പുസ്തകം. സത്യവേദ പുസ്തകത്തിന്റെ വല്ലമേ, സത്യവേദത്തിൻ വല്ലമേ സഭയ്ക്കകത്തല്ല, சபைக்குள்ளாகல்ல, തൂത്തുക്കുടി പട്ടണത്തിൽ വെളിപ്പെടാൻ പോവാ. தூத்துக்குடி பட்டணத்தில் வெளிப்பட போகிறது. സ്തോത്രം ചെയ്യ. நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. തമിഴ്നാട് അത് തിരിച്ചറിയാൻ പോവാ. தமிழ்நாடு அதை அறிந்து கொள்ள போகிறது. 132 கோடி ஜனம் அது തിരിച്ചറിയാൻ പോവാ. 132 கோடி ஜனங்கள் அதை அறிய போகிறது. സ്തോത്രം. ஸ்தோத்திரம். Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? நீங்க ஆயத்தமா? God is ready ஆண்டவர் ஆயத்தம். to fill you with the Holy Spirit and power. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையிலும் நிரப்ப ஆயத்தம். പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങിയാൽ, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால், ശക്തി ഇറങ്ങിയാൽ, வல்லமை இறங்கினால், മറുഭാഗത്ത് ബന്ധനങ്ങൾ തകരും, இன்னொரு பக்கத்தில் கட்டுகள் உடையும், രോഗികൾ സൗഖ്യമാകും. வியாதிகள் சுகமாவார்கள். ഇന്ന് പകലിൽ இந்த பகலிலே ഇതിനകത്ത് ആത്മാവ് നിന്റെ മേൽ ഇറങ്ങുമ്പോ, இதற்குள்ளாக ஆவியானவர் உனக்குள் இறங்கும்போது, നീ പട്ടണത്തിൽ ഇറങ്ങുമ്പോ, நீ பட்டணத்துக்குள் போகும்போது രോഗികൾ സൗഖ്യമാകാൻ പോകും. வியாதிகள் சுகமாக போறாங்க. ഭൂതങ്ങൾ വിടുവിക്കപ്പെടാൻ പോകും. பிசாசு விலக போகிறது. അസാധാരണമായ അഭിഷേകത്തിന്റെ ശക്തി നിന്റെ മേൽ വെളിപ്പെടാൻ പോകുന്നു. அசாதாரணமான அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. ஆமென். യേശു കർത്താവ് പടകിൽ കയറി, இயேசு படகில் ஏறினார், ശിഷ്യന്മാരും കയറി, சீஷர்கள் ஏறினார்கள். ആമേൻ. ஆமென். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் വിശ്വസിக்கிறேன். ഇതാ പടകിൽ യാത്ര ചെയ്യുവാ. படகில் இப்ப பயணப்படுறாங்க. വചനം പറഞ്ഞിരിക്കുന്നു യേശു തലണ വെച്ച് ഉറങ്ങുക. வசனம் சொல்றது இயேசு தலையை சாய்த்து உறங்குறார். ഇത് എവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നു അറിയോ? அது எங்க சொல்றது தெரியுமா? മർക്കോസ് എഴുതിയ സുവിശേഷം 4:35 മുതൽ. மார்க் 4:35 വചനത്തിലിருந்து இருக்கு. ബൈബിൾ എടുക്കണ്ട, ശ്രദ്ധിച്ചാ நீ മതി. பைபிளை திறக்க வேண்டாம், என்ன பார்த்தா போதும். മർക്കോസ് 5 പറഞ്ഞിരിക്കുന്നു ഭൂതഗ്രസ്തന്റെ അടുത്തേക്ക് യേശു കർത്താവ് ചെല്ലുക. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்க்கிறோம், பேய் பிசாசு பிடித்தவன் பக்கத்துல இயேசு போகிறார். അവനെ വിടുവിക്കാൻ പോവുക. அவனை விடுவிக்க போகிறார். വിടുവിക്കാൻ പോകുമ്പോ, விடுவிக்க போகும்போது അന്ന് പടക ഉണ്ടാക്കിയവൻ ഇല്ലാത്തൊരു പ്രശ്നം ഉണ്ടാകുക. அன்று படகை உண்டாக்கியவனுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இப்ப வருது. അന്ന് പണ്ട് 30 വർഷം പടകനെ ഉണ്ടാക്കിയവൻ ഇല്ലാത്ത പ്രശ്നം ഉണ്ടാവുക. 30 வருஷம் படகனை உருவாக்கும் போது இல்லாத பிரச்சனை இப்ப அவருக்கு வருது. അന്ന് പടകിനെ അവൻ ഉണ്ടാക്കി. அந்த ஒரு படகை உருவாக்கினாரு. ഇന്ന് ഇതാ പടകിന്റെ അകത്ത് അവൻ കിടക്കുക. இப்பொழுது படகுல அவர் கடந்து தூங்குறாரு. ചുമ്മാ കിടക്കുവല്ല, சும்மா கிடக்கல. ആത്മാവിന്റെ ശക്തിയോടെ ചുമ്മാ കിടന്നാലും അവിടെ ഒരു അസൈവ് ഉണ്ടാകും. ஆவியின் வல்லமையில் அவர் சும்மா படுத்திருந்தாலும் அங்கே ஒரு அசைவு உண்டாகும். സ്തോത്രം. ஸ்தோத்திரம். അതാ പൗലോസിന്റെ റൂമാൽ വീണപ്പോ രോഗി സൗഖ്യമായി. அதான் பவுலுடைய கையில் இந்த கைக்குட்டை விழுந்த போது சுகமானார்கள். പത്രോസിന്റെ നിഴൽ വീണപ്പോ രോഗി സൗഖ്യമായി. பேதுரு நிழல்பட்ட போது சுகமானாங்க. എന്ത് ലെവലാ അത്? எப்படிப்பட்ட அளவு பாருங்க அது. എന്ന് പറഞ്ഞാ அப்படி சொன்னா എന്ത് കണ്ടാലും അവിടെ എല്ലാം അത്ഭുതം. என்ன பார்த்தாலும் அங்க அற்புதம் நடக்குது. ஆமென். കാരണം ഒന്നേ ഉള്ളൂ. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். പത്രോസ് ആരാ? பேதுரு யாரு? എടുത്തുചാട്ടക്കാരനാ. அவன் ஒரு ஆர்வக்கோளாறு. അവനാണെങ്കിൽ ഉറങ്ങിപ്പോയ പത്രോസാ. அவன் தூங்கி போன பேதுரு. യേശുവിനെ എനിക്ക് അറിയത്തില്ല. இயேசு எனக்கு தெரியாது. എനിക്ക് ഒരു ബന്ധമില്ല. அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. യേശുവിനെ കുറ്റം പറഞ്ഞവനാ. இயேசுவே அவமதிச்சவன், തള്ളി പറഞ്ഞവനാ. இயேசுவை மறுதலிச்சவன். പെന്തിക്കോസ് നാൾ വന്നപ്പോ, பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது ആത്മാവിന്റെ ശക്തി ഇറങ്ങി. ஆவியின் வல்லமை இறங்கினது. പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങി. பரிசுத்த ஆவியின் இறங்கினார். അഗ്നി പിളർന്ന നാവുകൾ ഇറങ്ങി. அக்கணிமமான நாவுகள் இறங்கினது. ഇന്ന് പകൽ അതേ ആത്മാവിന്റെ ശക്തി നിന്നിൽ ഇറങ്ങുകയാ. இந்த பகலில் அதே ஆவியின் வல்லமை உன் மீது இறங்குகிறது. ഹലോ ஹலோ, നീ ഒരു പത്രോസ് ആയിരിക്കാം. நீங்க ஒரு பேதுருவா இருக்கலாம், ഉറങ്ങിപ്പോകുന്നവനാകാം, தூங்குற ஆளா இருக்கலாம், പരാജയപ്പെട്ടവനാകാം, ஏமாற்றப்பட்டவனா இருக்கலாம், ജീവിതത്തിലെ ഏതൊക്കെ മേഖല യേശുവിനെ എനിക്ക് അറിയത്തില്ലെന്ന് പറഞ്ഞവനാകാം, வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை இயேசுவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன ஆளா இருக்கலாம். ഓഗസ്റ്റ് മാസം 2017 27 തീയതി, இந்த ஆகஸ்ட் மாதம் 2017 27 தேதியில നിന്റെ മേൽ ഇറങ്ങുന്ന ദൈവ സാന്നിധ്യം, உன் மீது இறங்குற தேவ பிரசன்னம் നിന്നെ കൊണ്ട് എന്ത് പറയിപ്പിക്കുന്നു അറിയോ? உன்னை கொண்டு என்ன சொல்ல வைப்பாரு தெரியுமா? ഇന്നലെ യേശുവിനെ അറിയത്തില്ലെന്ന് പറഞ്ഞ പത്രോസ് நேத்து வரைக்கும் இயேசு தெரியாதுன்னு சொன்ன பேதுரு ഇറങ്ങിയിട്ട് പറയുവാ, இப்ப ഇറങ്ങി சொல்றான், നിങ്ങൾ കൊന്നവനും நீங்கள் கொலை செய்த പരിശുദ്ധാത്മാവ് അവനെ എഴുന്നേൽപ്പിച്ചവനുമായ ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ നിൽക്കുകയാ. பரிசுத்த ஆவியினால் எழுப்பப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கிறேன். പത്രോസേ, ஏ பேதுருவே, ഇന്നലെ നീയല്ലടാ വാലിക്കാരന്റെ അടുത്ത് കള്ളം പറഞ്ഞേ. நேற்று
நேற்று நீதாடா அங்க உட்கார்ந்து ஆள்கிட்ட பொய் சொன்ன. அதே ஆமா, அது ഇന്നലെ, அது நேற்று, ഇത് ഇന്ന്, இது இன்று, അത് ഇന്നലെ, அது நேற்று. നിനക്കൊരു ഇന്നലെ ഉണ്ടോ? உனக்கு ஒரு நேற்று உண்டோ? പരാജയത്തിന്റെ ഇന്നലെ ഉണ്ടോ? தோல்வியின் நேற்று உண்டோ? ജയത്തിന്റെ ഇന്നുണ്ട്, வெற்றியின் இன்று உண்டு, ജയത്തിന്റെ നാളെയുണ്ട്. ஜெயத்தின் நாளை உண்டு. വിശ്വസിക്കുന്നവർ കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്യുക. விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. He became a dynamic Peter. இப்பொழுது அவன் மிகப்பெரிய பேதுருவாய் மாறிவிட்டான். സ്തോത്രം, ஹல்லேலூயா. സ്തോത്രം, ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. You know, യേശു കർത്താവ് പടകിനകത്ത് കിടന്ന് ഉറങ്ങുക. இப்ப இயேசு படகுல படுத்து தூங்குறாரு. ബാക്കി 12 പേര് ഇതാ തുഴയുക. மீதி 12 பேர் அங்க துடுப்பு போடுறாங்க. ഉടനെ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, நான் அப்படி விசுவாசிக்கிறேன். you know, out of the 6000 demons, அந்த 6000 பேய்க்குல இருந்து one demon took the telescope. ஒரு பிசாசு வந்து டெலஸ்கோப்பை தொலைநோக்கி எடுத்து பாக்குது. ടെലിസ്കോപ്പ് എടുത്ത് ഇങ്ങനെ നോക്കുമ്പോൾ இப்படி தொலைநோக்கி பாக்கும்போது 12 പേര് ഇതാ തുഴഞ്ഞോണ്ട് വരുവാ. 12 பேர் இப்படி துடுப்பு போட்டு வர்றாங்க. ഉടനെ നമ്മളെ നേർക്ക് വരുവാന്നല്ലോ. அவங்க நம்மள பார்த்தன வராங்க. ലീഡർ പറഞ്ഞു, லீடர் சொல்ற தலைவர் சொல்றாரு, ഒരു കാറ്റടിച്ചു വിട്, ஒரு காத்து அங்க தள்ளி விடு. അത് വേടി പൊയ്ക്കോളൂ. அவன் அப்படியே போயிடுவான். ശക്തമായ കാറ്റടിച്ച് നോക്കി. பெருசா காத்த வீசி பார்த்தான். அப்படி നോക്കിയപ്പോൾ 12 പേരേ ഉള്ളൂ. அப்ப பார்த்தாலும் 12 பேர் தான் இருக்காங்க. അത് കഴിഞ്ഞപ്പോ அது கொஞ்சம் தாண்டின பிறகு എന്നിട്ടും അവര് വന്നോണ്ടിരിക്കുക. அப்படியே அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. അവര് പറഞ്ഞു, അങ്ങനെയെങ്കിൽ കാറ്റ് കൊണ്ട് ഈ തിര ഒന്ന് ഇളക്ക്. அப்ப சொன்ன காற்றை வச்சு அலைய கொஞ்சம் மேல தூக்கு. എന്നിട്ട് ഈ ടെലിസ്കോപ്പിലൂടെ നോക്കുക. மறுபடியும் தொலைநோக்கி உருட்டி பாக்குறாங்க. അപ്പോഴും 12 പേര് തുഴയുക. அப்போதும் 12 பேர் துடுப்பு போடுறாங்க. പടകിനകത്തേക്ക് വെള്ളത്തെ കയറ്റ്. படகுக்குள்ள தண்ணியை அனுப்புடா. എന്നിട്ട് കുറച്ചു നേരം വെയിറ്റ് ചെയ്യുക. இதை அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் காத்திருக்காங்க. എന്നിട്ട് ആ കൊച്ചു പിശാച് പറയുക, அப்புறம் அதுக்கு பிறகு சின்ன பிசாசு சொல்றான், സാറേ എന്നിട്ടും തുഴയുന്നു. சாரே அப்படி இருந்தும் உங்க படகுல வரதான் செய்றாங்க. നേരെ നോക്കടാ. நே நல்லா பாடுறா. സാർ 12 അല്ല, ഒരുവനും കൂടെ ഉണ്ടാകത്ത്. சார் 12 இல்ல, இன்னொரு ஆளு கூட இருக்கிறாரு. ഒരാളും കൂടെ എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. ஒரு ஆள் எழும்பி நிக்கிறாரு. ഉടനെ ലീഡർ പറഞ്ഞു, தலைவன் சொன்னா, ടെലിസ്കോപ്പ് താണോ നോക്കട്ടെ. தொலைநோக்கிய குடுறா, நான் பாக்குறேன். ആരാത്? யாராது? ചേടാ, 12 പേരിൽ നിന്ന് വ്യത്യസ്തനായ ഒരുവൻ നിൽക്കുക. 12 பேர்ல இருந்து வித்தியாசமான ஒருத்தர் அங்க நிக்கிறாரு. കാറ്റടിപ്പിച്ചിട്ടും അടങ്ങാത്ത ഒരുവൻ നിൽക്കുക. காற்று அடிக்கப்பட்டும் அடங்காத ஒருவர் அங்க நிக்கிறார். പടകിനകത്ത് വെള്ളം കയറ്റിട്ടും പിന്മാറാത്ത ഒരുവൻ നിൽക്കുക. படகுக்குள்ள தண்ணியை அனுப்பின பின்பு பின்வாங்காத ஒருவர் இருக்கிறார். വലിയൊരു ടെലിസ്കോപ്പ് എടുക്കാൻ പറഞ്ഞു. பெரிய தொலைநோக்கியை கொண்டு வரானா. എടുത്ത് നോക്കിയപ്പോ இப்ப எடுத்து பார்த்த உடனே അകത്തൊരു നസ്രായൻ നിൽക്കുക. உள்ளே ஒரு நசரேயன் இருக்கிறார். അകത്തൊരു നസ്രായൻ നിൽക്കുക. உள்ளே ஒரு நசரேயன் இருக்கிறார். ലീഡർ പറഞ്ഞു, தலைவன் சொன்னா, 30 വയസ്സ് വരെയുള്ള തച്ചപ്പണിക്കാരനായ യോസഫിന്റെ മകനായ നസ്രായൻ അല്ല. 30 ஆண்டு வரைக்கும் தச்சனின் மகனாகிருந்த யோசேப்பின் மகன் அல்ல. ആമേൻ. സ്വർഗ്ഗത്തിന്റെ ശക്തിയോടെ, ആത്മാവിന്റെ ശക്തിയോടെ ഗലീലയിലേക്ക് മടങ്ങിയ നസ്രായ യേശുവെ നാം തിരിച്ചറിയുക. பரலோகத்தின் வல்லமையோடு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பின இயேசு வருகிறார். കാറ്റടിപ്പിച്ചിട്ടും കാര്യമില്ല, காற்று அடிச்சும் பிரயோஜனம் இல்ல, തീരെ ഇളക്കിയിട്ടും കാര്യമില്ല. அலையை எழும்ப வச்சும் பிரயோஜனம் இல்ல. കാറ്റിനെയും കടലിനെയും പടച്ചവനാ നിൽക്കുന്നത്. காற்றையும் கடலையும் படைத்தவர் அங்க நிற்கிறார். നിന്റെ ഉള്ളിലുള്ളത് കാറ്റിനെയും കടലിനെയും തിരമാലകളെയും உனக்குள்ளாக இருக்கிறவர் காற்றையும் கடலையும் உருவாக்கி அலைகளை உருவாக்கினவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். ഇന്ന് പകലിൽ ആത്മാവിന്റെ തേജസ് നിന്റെ മേൽ അങ്ങനെ വെളിപ്പെട്ടിരിക്കുകയാണ്. இந்த பகலில் ஆவியின் மகிமை உன் மீது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 6000 ഭൂതങ്ങളുടെ തലവൻ പറഞ്ഞു. 6000 பிசாசுடைய தலைவன் சொன்னா, 60,000 കൊണ്ടുവന്നാലും 60,000 പേരെ കൂട്ടിட்டு വந்தாலும் 6 ലക്ഷത്തെ കൊണ്ടുവന്നാലും 6 ലட்சம் പേരെ കൂട്ടിட்டு வந்தாலும் ആ ഒരുവനെ എതിർക്കാൻ പറ്റത്തില്ല. அந்த ஒருவரை எதிர்க்க முடியாது. ഹലോ ஹலோ, 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് 2000 வருஷங்களுக்கு முன்பு ആ ഭൂതം അങ്ങനെ തിരിച്ചറിഞ്ഞെങ്കിൽ அந்த பிசாசு அப்படி தெரிந்து கொண்டதென்றால் 2017 നിന്നെ உன்னை ലോകം തിരിച്ചറിയാൻ പോകും. உலகம் அறிந்து கொள்ள போகிறது. ലോകം തിരിച്ചറിയാൻ പോകും. உலகம் அறிந்து கொள்ள போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നസ്രായൻ ഇറങ്ങി. நசரேயன் இறங்கினார். ഒന്നും ചോദിക്കാതെ പുള്ളിക്കാരെല്ലാം പറയുക. ஒண்ணும் இவரு கேட்காமலே அவனே எல்லாத்தையும் சொல்லுதான். ഞങ്ങൾ 6000 പിശാചാ, நாங்க 6000 பேர் இருக்கோம். ഞങ്ങളുടെ പേര് ലഗ്യോനാ. எங்க பேர் லேகியோன். സമയത്തിന് മുമ്പേ ഞങ്ങളെ ദണ്ഡിപ്പിക്കാൻ വന്ന എന്തിനാ? நேர வர்றதுக்கு முன்னாடி தண்டனைப்படுத்த ஏன் வந்தீங்க? നിനക്കും എനിക്കും തമ്മിൽ എന്ത്? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்?
ശിഷ്യന്മാരൊക്കെ നോക്ക് എന്തുവാടാ ഈ പറയുന്നത്? சீசல பாக்க என்னடா தானாம புலம்பிட்டு இருக்கானே, എന്തുവാടാ പറയുന്നത്? இவன் என்னடா சொல்றான்? ഞങ്ങളടുത്തൊന്നും പറയുന്നില്ലല്ലോ. எங்க கிட்ட ஒண்ணும் சொல்லலையே, ഇവന്റെ അടുത്ത് പറയുന്നല്ലോ. இவர்கிட்ட சொல்றானே. ശിഷ്യന്മാർക്ക് തിരിച്ചറിയാൻ പറ്റാത്തത് ഭൂതം തിരിച്ചറിഞ്ഞെന്ന്. சீசருக்கு விளங்கி கொள்ள முடியாத பிசாசு விளங்கி கொண்டது. നിന്റെ കൂടെ നടക്കുന്നവന് തിരിച്ചറിയാൻ പറ്റാത്തത് പട്ടണം തിരിച്ചറിയാൻ പോവാ. உன்னோடு கூட இருக்கிறவன் கூட அறிந்து கொள்ளாததை பட்டணம் அறிந்து கொள்ள போகிறது. നിന്റെ കൂടെ ഫുഡ് കഴിക്കുന്നവന് തിരിച്ചറിയാൻ പറ്റാത്തത് പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ തിരിച്ചറിയാൻ പോവാ. உன்னோடு உணவு உண்கிறவன் புரிந்து கொள்ள முடியாததை பிசாசின் மண்டலங்கள் புரிந்து கொள்ள போகிறது. അപ്പനും അമ്മയും തിരിച്ചറിയാത്തത് പട്ടണം തിരിച്ചറിയാൻ പോവാ. உன் தாயும் தகப்பனும் புரிந்து கொள்ளாததை பட்டணம் புரிந்து கொள்ள போகிறது. യേശുവിനെ இயேசுவை പരിശുദ്ധാത്മാവിനാലും பரிசுத்தாவியினாலும் ശക്തിയാലും வல்லமையினாலும் ദൈവം தேவன் അഭിഷേകം ചെയ്താ. அபிஷேகம் பண்ணினார். ഇന്ന് പകലിൽ இந்த பகலிலே നിന്നെയും உங்களையும் അഭിഷേകം ചെയ്യാൻ പോവാ. அபிஷேகம் பண்ண போகிறார். എഴുന്നേറ്റാടാ. எழும்புங்க பார்க்கலாம். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசியில் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.